வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கவர் ஆகக்கூடிய கம்பராமாயணம். இந்த தலைப்பு வந்து பார்த்தோம்னா, ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் புதிய புத்தகத்தில் 10th தமிழில் வந்து இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா 12th தமிழில் கம்பராமாயணம் இருக்கும். ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் அதே 10th 12th வந்து இருக்கும். அது அன்னியில் 8th புக்கிலையும் ஒரே ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது எல்லா பாடல், எல்லா பொருள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஓகே, இது வந்து புதிய புத்தகம் 10th கம்பராமாயணம். ஓகேவா? நுழையும் முன்ல பெருசாக எதுவும் கண்டென்ட் இல்லை. ஒரே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாரதி சொல்கிறார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதி. ஓகே, ஃபஸ்ட்டு பாலகாண்டம். இந்த பாலகாண்டத்தில் ஆற்றுப்படலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை முதல்ல பார்த்துடலாம். ஆறு இயற்கையின் தோற்றமாக இல்லாமல் ஒரு ஓவியமாக விரிகிறது. அதை உயிரென காணும் அந்த அழகுணர்ச்சி கவிதையாகி ஓடி நெஞ்சில் நிறைகிறது அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. என்னென்ன? தாதகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவள் பொய்கை தோறும் புதுமண ரடங்குடோறும் மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கடோறும் ஓதிய உடம்புதோறும் முயிரென உலாயதன்றே அப்படின்ற இந்த பாடல். இதோடைய பொருள் என்னென்னா, மகரந்தம் சிந்துகின்ற சோலைகள், மரம் செறிந்த சண்பக காடுகள், அரும்புகள் அவிழ்ந்து மலரும் பொய்கைகள், புதுமணர் தடாகங்கள், குறுக்கத்தி கொடி வேலியுடைய கமுகந்தோட்டங்கள், நெல் வயல்கள், இவை அனைத்திலும் பரவி பாய்கிறது சராயு ஆறு. அது ஒரு உயிர் பல உடல்களில் வந்து ஊடுருவி உலாவது போல் பல இடங்களில் வந்து பாய்கிறது. சராய் ஆறு பாயக்கூடிய அந்த விஷயங்களை வந்து பார்த்தோம்னா இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பாலகாண்டம் ஆற்றுப்படலம். ஓகே, அடுத்து பாலகாண்டத்தில் நாட்டுப்படலத்துலேருந்து ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இயற்கை கொழு வீட்டிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வே நடப்பதான தோற்றமாக கம்பன் கவி காட்டுகிறது. பாடல் வந்து பார்த்துடலாம். தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கண் முழவினோங்க குவளைக்கண் வெளுத்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிலி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீட்டிருக்குமாதோ அப்படின்றது இந்த பாடல். ஓகே, இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, குளிர்ந்த சோலைகளில் மயில்கள் வந்து அழகுற ஆட விரி தாமரை மலர்கள் ஏற்றிய விளக்குகள் போல் தோன்ற சூழும் மேகங்கள் மத்தள மொழியாய் எழ மலரும் குவளை மலர்கள் கண்கள் விழுத்து பார்ப்பது போல் காண நீர்நிலைகள் எழுப்பும் அலைகள் திரைச்சீலையாய் விரிய மகரையாளின் தேனிசை போல் வண்டுகள் ரிங்காரம் பாட மருதம் வீட்டிருக்கிறது. அதாவது இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த பாடலுடைய பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிக்சராக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? குளிர்ந்த சோலைகள், மயில்கள் அழகாக வந்து ஆடுற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கா? ஓகே, அடுத்து விரி தாமரை மலர்கள் ஏற்றிய விளக்குகள் போல் தோன்றன. இந்த தாமரை மலர் வந்து விளக்கு ஏற்றின மாதிரி இருக்கா அந்த பிக்சரில் இருக்குது பாருங்கள். ஓகே, அடுத்து மலரும் குவளை மலர்கள் கண்கள் விழுத்து பார்ப்பது போல் காண. அங்கே இருக்கக்கூடிய குவளை மலர்கள் சின்னதாக இருக்குது. இந்த மலர்கள் வந்து பார்த்தோம்னா கண்கள் விழித்து பார்க்குறாப்புல இருக்குது. கொஞ்சம் உடையுது பிக்சர், சரியாக தெரியல. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா நீர்நிலைகள் எழுப்பும் அலைகள் திரை சீலையாய் விரிய. அந்த நீர்நிலைகள் அளப்பக்கூடிய அந்த அலைகள் வந்து இந்த திரை சீலை மாதிரி அப்படியே விரிஞ்சு வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மகரையாளின் தேனிசை போல் வண்டுகள் ரிங்காரம் பாட மருதம் வீட்டிருக்கும். வண்டுகள் ரிங்காரமிட அந்த மருதம் வந்து வீட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாடல் இன்னொரு டைம் படிச்சிடலாமா? தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல் கண் முழவி நோங்க குவளைக்கண் விழுத்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிலி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீட்டிருக்குமாதோ. ஓகே, அடுத்து பாலகாண்டத்தில் நாட்டுப்படலத்தில் ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுத்தப்படுகிறது என்ற மெய்யியலை கொண்டு ஒரு நாட்டின் பெருமையை புலப்படுத்தும் கம்பனின் உத்தி போற்றத்தக்கது. ஓகே, ஃபஸ்ட்டு பொருள் வந்து பார்த்துடலாம். கோசல நாட்டில் வறுமை சிறிதும் இல்லாததால் கொடைக்கு அங்கே இடமல்ல. கோசல நாடு இருக்கு இல்லையா? அந்த நாட்டில் வறுமை சுத்தர கிடையாதான். அதனால் அந்த இடத்துல கொடை அப்படிங்கிறது
எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே கிடையாது. ஓகேவா? வறுமையே கிடையாது அப்படிங்கும் பொழுது கொடையும் இருக்காது இல்லையா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நேருக்கு நேர் போர் புரிபவர்கள் இல்லாததால் உடல் வலிமை எடுத்துக்காட்ட வாய்ப்பில்லை. நேருக்கு நேர் ஒருத்தவங்க வந்து போர் செய்கிறவங்க இல்லை அப்படின்னா உடல் வலிமை இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க பெரியசாலி பலசாலி அப்படின்னு காட்டுறதுக்கு வந்து பார்த்தோம்னா எடுத்துக்காட்டுறதுக்கே அந்த இடத்துல வாய்ப்பே இல்லையா? எங்கே? கோசல நாட்டில். அடுத்து பொய்மொழி இல்லாமையால் மெய்மை தனித்து விளங்கவில்லை. யாருமே பொய் சொல்லலை அப்படின்னா இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு ஒருத்தவங்களை நம்ம சிறப்பாக வந்து சொல்கிறதுக்கு அங்கே வேலையே கிடையாது. ஓகேவா? பல வகை கேள்வி செல்வம் மிகுந்த விளங்குவதால் அங்கே அறியாமை சிறிதுமில்லை. நிறைய கேள்வி செல்வம், நிறைய பேர் நிறைய கேள்வி செல்வம் இருக்கிறதுனால அங்கே அறியாமை சுத்தர கிடையாது. எங்கே? கோசல நாட்டில். பாடல் பார்த்துடலாமா? வன்மை இல்லையோர் வறுமை இன்மையார், ரென்மை இல்லையோர் செருணரின்மையால், உண்மை இல்லை பொய் யுரையிலாமையால், வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள் நம்ம பார்த்தாச்சு. ஓகே. அயோத்திய காண்டம் கங்கை படலத்தில் ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ராமனுடைய மானிட மேனியை வர்ணிக்கும் கம்பன் மை மரகதம் என்றெல்லாம் உவமை சொல்லி நிறைவாக சொல்ல இயலவில்லை என்பதை ஐயோ என்று சொல்லி வைப்பதன் வாயிலாக அதை இயன்றதாக்குகிறான். ஓகே. பாடலோட பொருள் பார்த்துடலாமா? அதாவது பகலவன் பட்டொளி ராமனின் நீலமேனி ஒளியில் பட்டு இல்லை எனும்படி மறைந்துவிட இடையே இல்லை எனும்படியான நுண்ணிய இடையால் சீதையோடும் இளையவன் லக்குவனோடும் போனான். அவன் நிறம் மையோ பச்சை நிற மரகதமோ மறிக்கின்ற நீல கடலோ கார் மேகமோ ஐயோ ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவம் கொண்டவன் ராமன். ராமனுடைய அந்த வடிவம் நிறத்தை பற்றின வந்து பார்த்தோம்னா கம்பர் வந்து வர்ணித்து பாடியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? வெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதினின் மறைய பொய்யோவெனுமிடையாளோடு மிளையோனோடு போனான் மையோ மரகதமோ மறி கடலோ மலை முகிலோ ஐயோ விவன் வடிவென்பதோர் அழியாவள குடையான். ஓகேவா? அடுத்து அயோத்திய காண்டத்தில் கங்கைக்கான் படலத்தில் ஒரு பாடல். கவிதைகள் மூலம் பெறும் இன்பங்கள் எத்தனையோ அதில் ஒன்று சந்த இன்பம். பொருள் புரியாவிடினும் சந்த இன்பம் மகிழ்ச்சியூட்டுகிறது. ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்று பாரதி சொல்வதை இதில் உணர முடியும். ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்று சொன்னது யார் அப்படின்னா பாரதியார். ஓகேவா? பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல பொருள் பார்த்துடலாம். ஆழமும் பெரிய அலைகளையும் உடைய கங்கை ஆற்றை பரதன் முதலானோர் வந்து கடந்து செல்வார்களா? யானைகள் கொண்ட சேனையை கண்டு புறமுதுகு காட்டி விலகி செல்கிற வில் வீரனோ நான்? தோழமை என்று ராமன் சொன்ன சொல் ஒப்பற்ற சொல் அல்லவா? தோழமையை எண்ணாமல் இவர்களை கடந்து போகவிட்டால் அற்பனாகிய இந்த வேடன் இறந்திருக்கலாமே என உலகத்தார் என்னை பழி சொல்ல மாட்டார்களா? அதாவது குகன் வந்து நினைக்கிற விஷயத்த பாடலாக வந்து பாடியிருக்காங்க. அதாவது பரதன்லாம் வந்து வருவார், ராமனை பார்க்கறதுக்கு வருவார். அவரே வந்து நாடாள வைக்கலாம் அப்படின்ட்டு வருவார். அவருடைய தம்பி வந்து வருவார். ஓகேவா? அவர் வந்து பார்த்தோன்னா போருக்கு தான் வராரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை வந்து இந்த ஆற்றை வந்து கடந்து நம்ம போக வைக்கலாமா, நம்ம யானையை பார்த்து பயப்படலாமா, நம்மளை வந்து உலகம் எப்படி பேசும் அப்படின்ட்டு அவருடைய அந்த குமரல்களை இந்த பாடல் மூலியமாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அவ்வளோதான், ஈஸி தான். ஆழ நெடுந்தரை யாரு கடந்திவர் போவாரோ வேல நெடும்படை, வேலம்னா யானை, நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாலோ தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல் அன்றோ ஏழமை வேட நிறந்திலே என்றெனை ஏசாரோ. ஓகேவா? அடுத்து யுத்த காண்டத்தில் கும்பகர்ணன் வதைப்படலம் அப்படின்ற இந்த படலம், இதிலேருந்து ஒரு பாடல். உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையில் அமைந்த சந்தம் கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்துகிறது. பாடலுடைய பொருள் வந்து பார்த்தோம்னா, உறங்குகின்ற கும்பகர்ணனை உம்முடைய பொய்யான வாழ்வு எல்லாம் இன்றிலிருந்து இறங்குவதற்கு தொடங்கிவிட்டது. அதனை காண்பதற்காக எழுந்திடுவாய் காற்றாடி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்து காலனுக்கு தூதரானவர் கையில் இனி படுத்து உறங்குவாயாக. அதாவது கும்பகர்ணன் இருக்கார் இல்லையா, அவர் தூங்குவார் இல்லையா, அவரை எழுப்புறதுக்கு ஒரு பாடல் வந்து பாடுறாங்க. பாடல் நல்லாயிருக்கும். இது வந்து உலக்கையால் மாறி மாறி இடிக்கக்கூடிய அந்த ஒத்த ஓசையில் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல் பார்த்துடலாம். உறங்குகின்ற கும்பகண்ண உங்கன் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்று காணே
எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் இனி கடந்து உறங்குவாய் அப்படின்ட்டு முடிச்சிருக்காங்க. ஓகே, நூல்வழி பார்த்துடலாம். கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமவதாரம் என பெயரிட்டார். கம்பர் அந்த கம்பராமாயணத்துக்கு வந்து என்ன பெயரிட்டிருக்காரு அப்படின்னா ராமவதாரம் அப்படின்னு பெயரிட்டிருக்காரு. இது கம்பராமாயணம் என வழங்கப்படுகிறது. இது 6 காண்டங்களை உடையது, அது நம்மளுக்கு தெரியும். கம்பராமாயணம் பாடல்கள் சந்தனயம் மிக்கவை. அவற்றுள் அழகுணர்ச்சி மிக்க சில கவிதைகளையும் பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் போன்றெல்லாம் முதுமொழிக்கு உரியவர் கம்பர். ஓகே, சோழ நாட்டு திருவழுந்தூரை சேர்ந்தவர். கம்பர் எந்த ஊரை சேர்ந்தவர்? சோழ நாட்டில் இருக்கக்கூடிய திருவழுந்தூரை சேர்ந்தவர். திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர். கம்பர் யாரால் ஆதரிக்கப்பட்டவர் அப்படின்னா திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர். சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர். ஓகேவா? சோழ நாட்டு திருவழுந்தூரை சேர்ந்தவர். விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பர். ஓகே, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் எழுபது, சிலை எழுபது, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கம்பர் எழுதின நூல். இதெல்லாம் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது என்ன? சோழ நாட்டில் இருக்கக்கூடிய திருவழுந்தூரில் பிறந்தவர் தான் கம்பர். திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர். ஓகேவா? மற்றபடி வந்து பார்த்தா இந்த பாடல் ஜஸ்ட் இந்த பாடல் வந்து கம்பராமாயணத்தில் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்தந்த காண்டம்லாம் இந்த படலம்லாம் இந்தந்த காண்டத்தில் வருதுங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆற்று படலம் அப்படிங்கிறது பாலகாண்டத்தில் வரும். ஆற்று படலம் அப்படிங்கிறது கம்பராமாயணத்தில் எந்த காண்டத்தில் வரும்? பாலகாண்டத்தில் வந்து வரும். ஓகேவா? அடுத்து நாட்டுப்படலமும் பாலகாண்டம். ஆற்றுப்படலம் நாட்டுப்படலம் ரெண்டுமே பாலகாண்டம் தான். அடுத்து நாட்டுப்படலம் தான் கொடுத்துருக்காங்க தான் பார்த்தோம். கங்கை படலம் அப்படிங்கிறது அயோத்திய காண்டம். கங்கை படலம் அப்படிங்கிறது அயோத்தியா காண்டம். அடுத்து வேற என்ன இருக்குது? கங்கை கான் படலம். கங்கை படலம் அப்படிங்கிறது அயோத்திய காண்டம். கங்கை கான் படலம் அப்படிங்கிறதும் அயோத்திய காண்டம் தான். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பகர்ணன் வதைப்படலம் அப்படிங்கிறது யுத்த காண்டம். யுத்தம் செய்கிறதுக்காக கும்பகர்ணனை எழுப்புறாங்க அப்படின்னு நாம வச்சுக்கலாம் ஈஸியாக. கும்பகர்ணன் வதைப்படலம் அப்படிங்கிறது யுத்த காண்டம். கங்கை படலம், கங்கை கான் படலம், இது ரெண்டும் அயோத்திய காண்டம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா நாட்டுப்படலம், ஆற்றுப்படலம்லாம் பாலகாண்டம். ஓகேவா? இதோட வந்து பார்த்தோன்னா புதிய புத்தகத்தில் 10th வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து புதிய புத்தகத்தில் 12th வந்து பார்த்துடலாமா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா புதிய புத்தகத்தில் 12ஆம் வகுப்பு கம்பராமாயணம் நுழையும் முன் வந்து பார்த்துடலாம். யாவரும் கேளிர் என்பது தமிழர் நற்பண்பின் வளர்ச்சி. சிறியோரை இகழ்தல் இளமே என்பது அந்நற்பண்பின் மலர்ச்சி. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது அவ்வுயிர் பண்பின் முதிர்ச்சி. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்பது அத்தமிழ் பண்பின் தொடர்ச்சி. கம்பனின் காவியம் ராமனை இப்பண்பின் படிமமாக படைத்திருப்பது உயர்ச்சி. தந்தை தாய் மீதான அன்பு, உடன் பிறப்பியம் ஆகியவற்றை எல்லைகள் அனைத்தையும் கடந்து ராமன் விரிவுபடுத்துகிறான். வேடன், பறவை, எளிய முதியவள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வானரம், எதிரியின் தம்பி என்ற வேலிகள் அவன் அன்பிற்கு எல்லை அப்படின்ட்டு நுழைமுன்னில் கொடுத்துருக்கேன். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவும் இல்லை. ஓகே, அயோத்திய காண்டம் குகப்படலம். குகப்படலம் அப்படிங்கிறது எந்த காண்டத்தில் இருக்குது? அயோத்திய காண்டத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு குகன் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க குகனை பற்றி. வேடுவன் தலைவன், ஒரு நிமிஷம் இருங்க. வேடுவன் தலைவன் குகன் பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவன். கம்பீரமான உடல் இருக்கும், ஆனால் உள்ளம் அப்படிங்கிறது பஞ்சு உள்ளமாக இருக்குமா. ஓகே, காட்டிற்கு செல்லும் ராமன் கங்கையை கடக்க அவன் உதவுகிறான். காட்டிற்கு வந்து செல்கிறான், வந்து ராமன் வந்து செல்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கங்கை ஆற்றை கடக்கிறதுக்கு உதவு செய்வன் தான் வந்து பார்த்தீங்கன்னா குகன். அன்பிற்கு அடைக்கும் தாள் இல்லை என்பதை நிறுவும் வகையில் ராமன் குகன் நட்பு முகிழ்கிறது. ராமன் இளவரசனாக இருப்பினும் வேடனான குகனை உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறான். பின்னாளில் அவனை சந்திக்கும் பரதனும் எனக்கு மூத்தோன் என குகனை ஏற்கிறான். ஓகேவா? பின்னால் அவனை சந்திக்கக்கூடிய பரதன் இருக்கார் இல்லையா, அவருமே வந்து பார்த்தோன்னா எனக்கு மூத்தோன் அப்படின்னு குகனை வந்து ஏற்கிறாராம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாம். என்னவன் உரை கேளா அமரனும் உரை நேர்வான். என்னுயிர் அணையாய் நீ இளவல் உன் இளையான். நன்னுதலவள் நின் கேள் நளிர்கடல் நிலம் எல்லாம்.
உன்னுடையது, நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன். ஓகேவா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து முடிஞ்சது. இதோட பொருள் என்னன்னு பார்த்துடலாமா? குகன் கூறியவற்றை கேட்ட ராமன், என் உயிர் போன்றவனே, நீ என் தம்பி லக்குவன், உன் தம்பி, அழகிய நெற்றியை கொண்ட சீதை வந்து உன்னுடைய அண்ணி, குளிர் கடலும் இந்நிலமும் எல்லாம் உனதே ஆகும், நான் உன்னுடைய ஏவலுக்கு ஏற்ப பணிபுரிபவன் என்று கூறினான். ஓகேவா? அமலன் அப்படின்னா இந்த இடத்துல ராமன் வந்து குறிக்கிறது. அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான். இந்த இடத்துல அமலன் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது அப்படின்னு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். இந்த இடத்துல வந்து ராமனை வந்து குறிக்குது. ஓகே, அடுத்து இளவல். இளவல் அப்படின்னா தம்பி, அதாவது தம்பி அப்படிங்கிறது இந்த இடத்துல லக்ஷ்மணனை வந்து சொல்லுது, லக்வனை. அடுத்து நளிர்கடல் அப்படின்னா குளிர்ந்த கடல். நளிர்கடல் அப்படின்னா குளிர்ந்த கடல். நளிர்கடல் அப்படின்னா குளிர்ந்த கடல். ஓகேவா? இளவல் அப்படின்னா தம்பி, அதாவது லக்வனை வந்து சொல்லுது. ஓகே, அடுத்து இரண்டாவது பாடல் பார்த்துடலாமா? இரண்டாவது பாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல பொருள் பார்த்துட்டு அப்புறம் பாடல் பார்ப்போம். ராமன் காட்டிற்கு சென்று துன்புறுவானே என்று குகன் வருந்தினான். அதை உணர்ந்த ராமன் கூறுகிறான், குகனே, துன்பம் என்று ஒன்று இருந்தால்தானே இன்பம் என்பது புலப்படும். துன்பத்திற்கு பின் இன்பம் உறுதியாக உண்டு. நமக்கிடையே இப்போது இப்பிரிவு நேர்கிறது என்று எண்ணாதே. இதுவரை நாங்கள் நால்வரே உடன் பிறந்தவர் என்றிருந்தோம். உறவு என்பது எங்கள் நால்வரோடு நின்றுவிடவில்லை. இப்போது உன்னையும் சேர்த்து நாம் வந்து பார்த்தோன்னா 5 பேர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தோம்னா குகன்ட்ட வந்து ராமன் வந்து சொல்கிறாரு, இப்போ நம்ம பிரிகிறோம் அப்படின்றத நீ வந்து வருத்தப்படாத. துன்பம் அப்படின்னு வந்தால் தான் நம்மளுக்கு இன்பம் அப்படிங்கிறது ஒன்று வரும். நாங்கள் 4 பேர் மட்டும் கிடையாது, உன்னோட சேர்த்து நாங்கள் மொத்தம் 5 பேர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பார். யார்கிட்ட? குகன்ட்ட வந்து சொல்லியிருப்பார். அந்த ஒரு விஷயம் தான் இந்த பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. துன்புளது எனினன்றோ சுகமுளது அது அன்றி, பின்புளது இடைமண்ணும் பிரிவுளது என உன்னேல், முன்புலேம் ஒரு நாள்வேம் முடிவுளது என உண்ணாம், அன்புல இனி நாம்போர் ஐவர்கள் உளரானோம். ஓகேவா? இதில் துன்பு அப்படிங்கிறது துன்பம், உன்னேல் அப்படின்னா எண்ணாதே. முடிஞ்சிருச்சியா? உன்னேல் அப்படின்னா எண்ணாதே, துன்பு அப்படின்னா துன்பம். அடுத்து ஆரண்யகாண்டம், சடாயு உயிர் நீத்த படலம். ஓகேவா? சடாயு உயிர் நீத்த படலம் அப்படின்றது எந்த காண்டத்தில் இருக்கும் அப்படின்னா ஆரண்யகாண்டம். ஓகே, சடாயுவை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ராவணன் சீதையை சிறையெடுத்த போது கழுகுவேந்தன் சடாயு தடுத்து சண்டையிட்டு காயப்படுகிறான். ராமனிடம் நடந்ததை கூறுகிறான். பின் இறந்து விடுகிறான். ராமன் தன் தந்தையின் நண்பனான அக்கழுகு வேந்தனையும் தன் தந்தையாகவே கருதி மகநிலையில் அவனுக்குரிய இறுதி சடங்குகளை செய்கிறான். அதாவது ராவணன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சீதையை கடத்தி செல்லும் பொழுது இவர் வந்து எதிர்க்க போய் சண்டை போகிறாரு கழுகு வேந்தனான நம்மளுடைய சடாயு. அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிற நடந்த விஷயத்தை ராமன்கிட்ட சொல்லிவிட்டு அவர் வந்து இறந்துடுறாரு. தன்னுடைய தந்தை மாதிரி அதாவது ராமன் வந்து தன்னுடைய தந்தை மாதிரி சடாயை வந்து நினச்சாராம். அதனால் அவருடைய இறுதி சடங்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து செய்வாராம். அந்த ஒரு விஷயங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த பாடலுடைய பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எப்படிப்பட்ட சிறப்பான விறகுகள் இவை என்று கண்டவர் வியக்கும்படியான கரிய அகில் கட்டைகளையும் சந்தன கட்டைகளையும் ராமன் கொண்டு வந்து வைத்தான். தேவையான அளவு தருப்பை புற்களையும் ஒழுங்குபட அடுக்கினான். பூக்களையும் கொண்டு வந்து தூவினான். மணலினால் மேடையை திருத்தமாக அமைத்தான். நன்னீரையும் எடுத்து வந்தான். இறுதி சடங்கு செய்யப்படக்கூடிய மேடைக்கு தன் தந்தையாகிய சடாயுவை பெரிய கைகளில் தூக்கி கொண்டு வந்தான் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த பாடல் வந்து சொல்லியிருக்காங்க. பாடல் பார்த்துடலாம். இந்தனம் எனைய என்ன கார் அகில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும், தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வேதி தீது அற இயற்றி தென்னீர் தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான் அப்படின்ற இந்த பாடல். ஓகே, அடுத்து ஆரண்யகாண்டத்தில் சவரி பிறப்பு நீங்கும் படலம். சவரி பிறப்பு நீங்கும் படலம் அப்படிங்கிறது ஆரண்யகாண்டத்தில் வந்து இருக்குது. அதேமாரி சடாயு உயிர் நீத்த படலமும் ஆரண்யகாண்டம் தான். சவரி பிறப்பு நீங்கு படலமும் ஆரண்யகாண்டம் தான். சவரியை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து இருக்குது. ராமனிடம் மிகுதியான அன்பையும் பக்தியையும் கொண்டவள் சவரி.
சீதையை தேடி வரும் ராமனை சுக்கிரீவனிடம் நட்பு கொள்ளுமாறு செய்தவள் இவள். சீதையை தேடி வரக்கூடிய இந்த ராமனை வந்து பார்த்தோன்னா சுக்கிரீவன் இருக்கார் இல்லையா, அவரோட நட்பு கொள்ளுமாறு செய்தவங்க தான் வந்து பார்த்தோன்னா சவரி அப்படின்ற அந்த பெண். இவ்வகையில் காப்பியத்தின் போக்கில் ஒரு திருப்பத்தை உருவாக்குபவள் சபரி. ராமன் அன்பளாகிய சவரியிடம் தாயிடம் காட்டும் அன்பை வந்து காட்டுறாங்க. ராமன் வந்து தாயிடம் காட்டக்கூடிய அன்பை யார்கிட்ட காட்டுறாங்க? சவரிகிட்ட வந்து காட்டுறாரு. அதுமாதிரி தந்தைகிட்ட காட்டக்கூடிய அன்பு வந்து சடாயிட்ட வந்து காட்டியிருப்பார். ஓகே, இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல பொருள் வந்து பார்த்துடலாம். இவனுக்கு முன்னே இப்படி ஒருவன் இருந்தார் என்று பிறிதொருவரை காட்ட இயலாத நிலையிலுள்ள முதற் பொருளாகிய ராமன் சவரியிடம் இனிதாக பேசினான். தன்னையே நினைத்து தவமிருந்த சவரியிடம் இவ்வளவு காலம் நீ துன்பம் எதுவுமின்றி நலமுடன் இருந்தாய் அல்லவா என்று பரிவுடன் கேட்டான். தன்னையே நினச்சி தவம் இருந்திருக்கக்கூடிய அந்த சவரிட்ட இவ்வளோ நாளே நீ துன்பம் எதுவும் இல்லாமல் நலமாக இருந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு விசாரிக்கிறாரு. அந்த ஒரு விசாரணை தான் இந்த பாடல். ஓகேவா? அன்னது ஆம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று அளவுயில் காலம் தன்னையே நினைத்து நோர்க்கும் சவரியை தலைப்பட்டு அந்நாட்கு இன்னுரை அருளி தீது இன்று இருந்தனை போலும் என்றார். முன் இவர்க்கு இது என்று எண்ணல் ஆவது ஓர் மூலம் இல்லான். ஓகேவா? இந்த பாடலாம் மனப்பாடம் பண்ண தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும், படித்து வச்சுக்கிட்டாலே போதும். கம்பராமாயணத்தில் தான் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த பாடலில் எதுவும் இந்தமாரி சொற்பொருள் இருந்தது அப்படின்னா அதை ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து 5வது பாடல், அதோடைய பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்போது சவரி ராமனை புகழ்ந்து அன்பின் கனிவினால் அருவி இழிவது போல கண்ணீர் வடித்தாள். ராமனை கண்டதுனால வந்து பார்த்தோன்னா அப்படியே கண்ணீர் வடிக்கிறாங்களாம். எப்படி இது இருக்கான்? அருவி வந்து வர மாதிரி வந்து இருக்கான். என் பொய்யான உலகப்பற்று அழிந்தது, அளவற்ற காலம் நான் மேற்கொண்டிருந்த தவம் பலித்தது, என் பிறவி ஒளிந்தது என்று கூறினாள். வேண்டிய எல்லாம் கொண்டு வந்து அவள் ராமன் லக்ஷ்மணுக்கு வந்து பார்த்தோன்னா விருந்து செய்விக்க அவர்களும் விருந்தை ஏற்றனர். சவரி வந்து பார்த்தோன்னா விருந்தெல்லாம் வந்து கொடுக்குறாங்க ராமன் லக்ஷ்மணனுக்கெல்லாம். அவங்களும் அந்த விருந்தெல்லாம் வந்து ஏற்றுக்கிறாங்களாம். அவங்க கொஞ்சம் அழுகுறாங்களாம். அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி அழுது இழி அருவி கண்ணல் மாண்டது என் மாய பாசம் வந்தது வரம்பு இல் காலம் பூண்ட தவத்தின் செல்வம் போயது பிறவி என்பால் வேண்டிய கொணர்ந்து நல்க விருந்து செய்து இருந்த வேளை. ஓகேவா? இதோட வந்து பார்த்தோன்னா 5வது பாடல் முடிஞ்சிருச்சு. அடுத்து கிட்கிந்தா காண்டம் நட்பு கோட்படலம். நட்பு கோட்படலம் அப்படின்ற அந்த படலம் வந்து எந்த காண்டத்தில் வரும்? கிட்கிந்தா காண்டம். இதில் வந்து சுக்கிரீவன் பற்றி கொடுத்துருக்காங்க. சுக்கிரீவனை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன். சீதையை தேடி வரும் லக்குவனை கண்ட அனுமன் சுக்கிரீவனை அழைத்து வந்தான். சுக்கிரீவனை நண்பனாக ஏற்றுக்கொள்கிறான் ராமன். சீதையை வந்து தேடி வரக்கூடிய இந்த ராமன் லக்ஷ்மணனை வந்து கண்ட ராமன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன சுக்கிரீவனை வந்து அழைச்சிட்டு வராங்க. சுக்கிரீவனும் இவங்களுடைய நண்பனாக வந்து பார்த்தோன்னா ஏற்றுக்கிறாங்க. ஓகேவா? ராமன் வந்து ஏற்றுக்கிறாரு. 6வது பாடல் வந்து பார்த்துடலாமா? அந்த பாடலுக்கு முன்னாடி பொருள் பார்த்துடலாம். பொருள் பொறுத்த வரைக்கும் குறையாத வலிமை உடையவர்களும் வேண்டாத இருள் போன்றவர்களுமாகிய பகைவர்களை அழித்து அறங்கள் அனைத்தையும் நிலைப்பெற செய்வதற்கு ஏற்ற உரிய காலம் போல் ராமனும் சுக்கிரீவனும் ஒருங்கிணைந்தார்கள். ஆசையை அறவே அழித்து சிந்தையான் ராமனும் வானரத் தலைவன் சுக்கிரீவனும் அமாவாசை காலத்தில் ஒன்றாக இணைந்திருக்கிற சந்திரனையும் சூரியனும் ஒத்து இருந்தார்கள். அமாவாசை நேரத்தில் வந்து பார்த்தோன்னா ஒன்றா இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த சந்திரனும் சூரியன் மாரி வந்து பார்த்தோன்னா வானரத் தலைவர் சுக்கிரீவனும் ராமனும் வந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஓகேவா? இவங்களை பற்றி இந்த பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த பாடல். இதில் அனகன் அப்படின்னா ராமன் அப்படின்னு அர்த்தம். உவானா அமாவாசை, உடுப்பதினா சந்திரன். ஓகேவா? தவாவளி அரக்கர் என்னும் தகா இருள் பகையை தள்ளி குவால் அறம் நிறுத்தற்கு ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார். அவா முதல் அறுத்த சிந்தை அனகன்னா இந்த இடத்துல ராமனை குறிக்குது. அரியும் வேந்தும் உவான அமாவாசை உற வந்து கூடும் உடுப்பதி இரவி ஒத்தார். உடுப்பதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன். ஓகேவா? உடுப்பதி அப்படின்னா சந்திரன். ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். உடுப்பதின சந்திரன், உவான அமாவாசை, அனகன்னா ராமன். ஓகேவா? அடுத்து 7வது பாடல்.
7வது பாடலுடைய பொருள் பார்த்துடலாம். ராமன் சுக்கிரீவனிடம், இனி நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? விண்ணிலும் மண்ணிலும் உள்ள உன் பகைவர் என் பகைவர், தீயவராக இருப்பினும் கூட உன் நண்பர்கள் என் நண்பர்கள், உன் உறவினர்கள் என் உறவினர்கள், அன்பு மிகுந்த என் சுற்றத்தினர் உன் சுற்றத்தினர், நீ என் இனிய உயிர் நண்பன். உன்னுடைய பகைவர்கள்லாம் என்னுடைய பகைவர்கள், கெட்டவங்களாக இருந்தாலுமே சரி, அது உன்னுடைய நண்பர்கள் அப்படின்னா எனக்கும் நண்பங்க தான். அதுமாரி உன்னோட உறவினர்கள்லாம் என்னோட உறவினர்கள். அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா சுக்ரீவன்ட்ட வந்து பார்த்தோன்னா ராமன் வந்து பேசுகிறாரு. அதுதான் இந்த பாடல். ஓகேவா? இதில் செட்டார் அப்படின்னா பகைவர், கிளைனா உறவினர், அது ஆல்ரெடி தெரியும். இதில் செட்டார் அப்படின்னா பகைவர், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பாடல் பார்த்துடலாம். மற்று இனி உரைப்பது என்னே வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை. செற்றவர்னா பகைவர் என்னை செற்றார், தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கு உற்றார், உன் கிளை எனது, அதாவது கிளைனா உறவினர், உன்னோட உறவினர் எனக்கும் உறவினர்கள் அப்படின்றது. என் காதல் சுற்றம் உன் சுற்றம், உன்னோட சுற்றத்தாரெலாம் என்னோட சுற்றத்தார், நீ என் உயிர் துணைவன் என்றான். அதாவது நீ என்னுடைய இனிய உயிர் நண்பன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. செட்டார்னா பகைவர், கிளைனா உறவினர். ஓகே, அடுத்து யுத்தகாண்டத்தில் வீடணன் அடைக்கல படலம். ஓகேவா? வீடணன் அடைக்கல படலம் அப்படின்ற இந்த படலம் வந்து எந்த காண்டத்தில் வந்து இருக்குன்னா யுத்த காண்டத்தில் வந்து இருக்குது. இதில் வீடணன் பற்றிய ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சீதையை கவர்ந்து வந்தது தவறென வீடணன் ராவணனிடம் கூறுகிறான். அவன் கூற்றை மதியாத ராவணன் வீடணனை வந்து பார்த்தோன்னா கடிந்தான். இலங்கையை விட்டு வந்த வீடணன் ராமன் இருக்குமிடம் வந்து அடைக்கலம் வேண்டினான். ராமன் அவனை உடன் பிறந்தவனாக ஏற்று இலங்கை அரசை அவனுக்கு உரிமையாக்கினான். அதாவது வீடணன் அப்படின்றவர் வந்து பார்த்தோம்னா சீதையை கலந்து வராருல ராவணன், அவரை எதிர்த்து வந்து பார்த்தோம்னா பேசுகிறாரு. அதனால் வந்து பார்த்தோன்னா ராவணன் வந்து பார்த்தோன்னா வீடணன் வந்து கடிந்து வந்து பேசுகிறாரு. அதனால் இலங்கையிலேருந்து வந்த வீடணன் நம்மளுடைய ராமன்கிட்ட வந்து பார்த்தோன்னா அடைக்கலம் கேட்குறாரு. ராமரும் வந்து பார்த்தோம்னா உடன் பிறந்தவங்களாம் வந்து ஏற்றி இலங்கை அரசை வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உரிமையாக்குறாரு. யாருக்கு? வீடணனுக்கு. ஓகேவா? அதுதான் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் முதல்ல பார்த்துடலாம். அடுத்த பாடல், இந்த பாடலுடைய பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த 8வது பாடல் வந்து பார்த்துடலாம். ஆணை சக்கரத்தை உடைய ராமன் உள்ளத்தில் கருணை பொங்க வீடனிடம் ஒளி பொருந்திய பற்களை உடைய அரக்கர் வாழ்வதும் ஆழமான கடல் நடுவே உள்ளதுமான இலங்கை அரசாட்சி 7 14 உலகங்களும் எனது பெயரும் இங்கு எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் உனக்கே உரிமை என கொடுத்தேன் என்று கூறினான். ஆணை சக்கரத்தையுடைய அந்த ராமன் வந்து பார்த்தோம்னா அந்த இலங்கையை வந்து பார்த்தோம்னா வீடணனுக்கு கொடுத்த ஒரு விஷயங்களை வந்து பார்த்தோம்னா இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற ஏழினோடு ஏழாய் நின்ற உலகும் என் பெயரும் என்னால் வாழும் நாள் அன்று காரும் வாள் எயிற்று அரக்கர் வைகும் தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னது தந்தேன் என்றான். ஓகேவா? கொஞ்சம் பேசும்பொழுது கொஞ்சம் திக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எதுவும் தவறு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. எதுவும் தவறு இருந்தது திருத்தணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து 9வது பாடல், அதோடைய பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாங்கள் 4 உடன் பிறந்தவர்கள் இருந்தோம். குகனுடன் சேர்த்து மொத்தமாக 5 பேர் ஆனோம். பின்னர் வந்து பார்த்தோன்னா மேருமலையை சுற்றி வரக்கூடிய இந்த கதிரவனின் மகனான சுக்கிரீவனோட சேர்த்து 6 ஆனோம். கதிரவனுடைய மகனான சுக்கிரீவனோட சேர்த்து 6 பேர். அடுத்து வந்து பார்த்தோன்னா அன்பு கொண்ட எங்களிடம் வந்து அன்பனே உன்னோட சேர்த்து 7 ஆனோம். அதாவது யாரோட சேர்த்து 5 ஆனோம். யாரோட அப்படின்னு பார்த்தோம்னா குகனு. அடுத்து வந்து பார்த்தோன்னா 6 அப்படின்றது சுக்கிரீவன், 7 அப்படின்றது வீடணன். இது ரொம்ப முக்கியம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஓகேவா? உள்ளத்தில் அன்பு கொண்டு எங்களிடம் வந்து அன்பனே உன்னுடன் சேர்த்து 7 ஆனோம். ஓகே. உகுதற்கரிய கானக வாழ்வை மேற்கொள்ளும்படி என்னை அனுப்பிய உன் தந்தையாகிய தயரதன் இதனால் புதல்வர்களை கூடுதலாக அடைந்து பெருமை பெறுகிறான். ஓகே, பாடல் பார்த்துடலாம். குகனோடு 5 ஆனோம் முன்பு, பின் குன்று சூழ்வான் மகனோடு 6 ஆனோம்.
குன்றூர் சூழ்வான் மகன் அப்படின்றது இதில் யாரை சொல்கிறாங்க, சுக்கிரீவனை சொல்கிறாங்க. ஓகேவா. எம் முளை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானோம். இந்த இடத்துல யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா வீடனன். ஓகேவா. புகழ் அருங்கானம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை. உன்னோட தந்தை வந்து பார்த்தீங்கன்னா புகழால் வந்து பார்த்தீங்கன்னா இதானாங்க, பெருமை பெறுகிறாங்க அப்படின்ற மாதிரி யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா தயரதன். யாருடைய தந்தை தயரதன் அப்படின்னு பார்த்தோம்னா வீடனனுடைய தந்தை. ஓகேவா. ஓகே. இலக்கண குறிப்பு உள்ளது அப்படிங்கிறதோடைய இடைக்குறை, அதனால் இடைக்குறை. மாதவம் அப்படிங்கிறது உரிச்சொற்றொடர். தாழ்கடல் வினைத்தொகை. ஓகே. செற்றவர் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். நுந்தை அப்படின்றது நுண்தந்தை அப்படிங்கிறதோடைய மருவு தான் நுந்தை அப்படின்றது. அடுத்து வேற என்ன இருக்கா, கம்பராமாயணம் அதோடைய நூல்வெளி இருக்கா. ஓகே. கம்பராமாயணம் பல்வேறு விதமான பண்புகளை அடிப்படையாக கொண்ட பாத்திரங்களால் படைக்கப்பட்டிருக்கிறது. ராமன் அனைத்து உயிர்களையும் கீழ்மேல் என கருதாது சமமாக அன்பு காட்டும் பகுதிகள் பாடமாக இடம்பெற்றுள்ளது. அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், யுத்த காண்டம் ஆகியவற்றிலிருந்து குகன், சடாயு, சவரி, சுக்ரீவன், வீடனன் ஆகியோரை பற்றிய பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. உடன்பிறப்பிய பண்பையும் அன்பையும் வெளிப்படுத்தும் பாடல்கள் இவை. இந்நூலை இயற்றியவர் கம்பர். இதற்கு கம்பர் ராமாவதாரம் அப்படின்ற ஒரு பெயர் சூட்டியிருக்காரு. கம்பர் கவிநலத்தின் காரணமாக இது கம்பராமாயணம் என்று அழைக்கப்படுகிறது. கம்பரது காலம் 12ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட காலந்தொட்டு மக்கள் இலக்கியமாக போற்றப்படுவதற்கு கவி சக்கரவர்த்தி கம்பனின் கவி நலமே காரணம். இதில் புதுசாக எதுவும் இல்லை. ஓகேவா. ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு விஷயந்தான். எக்ஸ்ட்ரா டேட்டெல்லாம் பழைய 12th புக்கில் தான் நிறையா இருக்கும். ஓகேவா. அடுத்து இப்போ நம்ம முடித்தது என்னென்ன, புதிய புத்தகத்தில் 10th முடித்தாச்சு. இதோட வந்து பார்த்தோன்னா புதிய புத்தகத்தில் 12th முடித்தாச்சு. பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா ஓல்டு புக்கில் 10th கம்பராமாயணம். ஓகேவா. இதில் அயோத்திய காண்டம், குகப்படலம். அயோத்திய காண்டத்தில் குகப்படலம். இதில் முன்கதை சுருக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா. அயோத்திய நாட்டு மன்னன் தசரதனுக்கு வந்து பார்த்தோம்னா மக்கள் 4வர். ஓகேவா. அயோத்தி நாட்டு மன்னரான தசரதனுக்கு வந்து பார்த்தோன்னா 4 பசங்களாம். ஓகேவா. தசரதன் தன் மூத்த மகன் ராமனுக்கு முடிசூட்ட வந்து விளைந்தான். தசரதன் மனைவி வந்து கைகேயி. அவள் தோழி வந்து பார்த்தோன்னா மந்தரை. ராமன் முடிசூடுவதனை விரும்பவில்லை. அவங்களுடைய தோழி, அதாவது தசரதனுடைய மனைவி வந்து கைகேயுடைய தோழி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பேர் வந்து பார்த்தோன்னா மந்தரை. அவங்க வந்து ராமன் வந்து முடிசூடுவதை வந்து பார்த்தோன்னா விரும்பலை. ஓகேவா. அதனால கைகேயி இருக்காங்க இல்லையா, கைகேயுடைய மனதை வந்து பார்த்தோம்னா மந்தரை வந்து வஞ்சகமாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அவங்களோட இன்னொரு மகன் இருப்பாங்க இல்லையா, அதாவது தசரதனின் தான் பெற்ற 2 வரங்களை பயன்படுத்தி ராமன் காடு செல்ல வேண்டும், தன் மகன் பரதன் நாடாள வேண்டும். ஓகேவா. கைகேயி வந்து பார்த்தோம்னா அவங்க 2 வரம் வச்சுருப்பாங்க. அது மூலியமாக ராமன் வந்து காடு செல்லவும், தன்னுடைய இன்னொரு மகன் பரதன் இருக்காங்க இல்லையா, பரதன் வந்து பார்த்தோன்னா நாடாள வேண்டும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. மணிமுடி சூட புறப்பட்டு வந்த ராமனிடம் கைகேயி, நீ 14 ஆண்டுகள் காடு செல்ல வேண்டும், இது மன்னன் ஆணை என்றாள். அதனை ராமன் பணிவுடன் ஏற்றான். தன் மனைவி சீதையுடனும் தம்பி லக்குவனுடனும் காட்டிற்கு சென்றான். செல்லும் வழியில் கங்கை கரையை அடைந்தான். அங்கே அன்பே வடிவான வேட்டுவ தலைவன் குகன் ராமனை சந்தித்தான். ஓகேவா. அவங்க காட்டுக்கு போகும்பொழுது குகனை வந்து சந்திக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அதுக்கான பாடல் வந்து கொடுத்துருக்காங்க, குகனின் வருகை. ஓகேவா. ஃபஸ்ட்டு பொருள் வந்து பார்த்துடலாம். போர்க்குணம் மிக்க குகனானவன் 1000 படகுகளுக்கு தலைவன், கங்கையாற்று தோணித்துறைக்கு தொன்று தொட்டு உரிமை உடையவன், பகைவர்களை அழிக்கக்கூடிய வெள்ளாற்றல் பெற்றவன், மலை போன்ற திரண்ட தோள்களை வந்து உடையவன். ஓகேவா. பாடலை பொறுத்த வரைக்கும் ஆய கலையின் 1000 அம்பிக்கு நாயகன், போர் குணங்கள் எனும் நாமத்தான், தூய கங்கை துறைவிடும் தொன்மையான், காயும் வில்லினன் கல்திரள் தோழினான். ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொற்பொருளை பொறுத்த வரைக்கும் ஆயக்கலை அப்படின்னா என்னது, அந்த நேரத்தில். அம்பி அப்படின்னா படகு. ஓகேவா. அம்பினா படகு, அது நம்மளுக்கு தெரியும். நாயகன்னா தலைவன். நாமம்னா பேர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துறை அப்படின்றது இந்த இடத்துல தோணித்துறையை வந்து குறிக்கக்கூடியது. கங்கை தோணித்துறை. ஓகே. தொன்மை அப்படின்னா தொன்று தொட்டு. ஓகே. கல்னா மலை. கல்னா என்ன அர்த்தம், மலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. கல் திரள், மலை திரட்சி. திரள்னா திரட்சி. ஓகேவா.
அடுத்து வந்து பார்த்தோம்னா காயும் வில்லினன் அப்படின்னா பகைவர்களை அழிக்கக்கூடிய வில்லாற்றல் பெற்றவன். காயும் வில்லினன் அப்படின்னா பகைவர்களை அழிக்கக்கூடிய வில்லாற்றல் பெற்றவன் அப்படின்னா காயும் வில்லினன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த பாடலை கொடுத்துட்டு அந்த வரி அண்டர்லைன் பண்ணி என்ன பொருள் அப்படின்னு கூட கேட்கலாம். காயும் வில்லினன் கல்திரள் தோழினன், இதில் காயும் வில்லினன் அப்படின்றதோட பொருள் என்னன்னு கேட்கலாம். பகைவர்களை அழிக்கக்கூடிய வெள்ளாற்றல் பெற்றவன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சொற்பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாடலுடைய பொருள் கூட ரொம்ப முக்கியம் கிடையாது. ஓகேவா? அந்த அளவுக்கு டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓகே, அடுத்து குகனுடைய தோற்றத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பொருளை பார்த்துடலாம். குகன் துடி என்னும் பறை உடையவன், வேட்டை நாய்களை கொண்டிருப்பவன், தோல் செருப்பணிந்து பெருங்கால்களை உடையவன், இருள் போன்ற கரிய நிறத்தை உடையவன், மேக கூட்டம் திரண்டு வந்தார் போன்ற மிகுதியான படைபலம் உடையவன். குகன் அப்படின்றவன் ஒரு பறை வச்சுருப்பான். துடி அப்படின்ற ஒரு பறையை வந்து வச்சுருப்பார். வேட்டை நாய்களை வந்து வச்சுருப்பார். தோல் செருப்பணிந்த பெருங்கால்களை வந்து உடையவராக இருப்பார். இருள் போன்ற கருமையான ஒரு நிறத்தை கொண்டவர் தான் குகன். அடுத்து கரிய மேக கூட்டம் திரண்டு வந்தது மாதிரி வந்து பார்த்தோம்னா நிறைய பெரிய ஒரு படைபலமே வந்து வச்சுருப்பார் குகன். ஓகேவா? பாடலை பார்த்துடலாம். துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன், அல் செறிந்தன்ன நிறத்தினான், நெடிய தானை நெருங்கலின் நீர்முகில் இடியினோடு எழுந்தாளன்ன ஈட்டினான். ஓகேவா? இதில் துடி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பறை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? துடி அப்படின்ற ஒரு பறையை வந்து வச்சுருக்காப்புல. அல் அப்படின்னா இருள், அல்னா இருள், இது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அல்னா இருள். அடுத்து இலக்கண குறிப்பு இருக்குது. அதில் வர ஃபஸ்ட்டு பாடல் இலக்கண குறிப்பு பார்க்கல. ஃபஸ்ட்டு போர் குகன். ஓகேவா? போரை உடைய குகன் அப்படின்னு ஐ அப்படின்ற இரண்டாம் வேற்றுமை, உருபும் பயணம் உடன்தொக்க தொகையும் அப்படிங்கிறது உடைய அப்படின்னு ஒரு வருது இல்லையா? அதனால் இது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்றது தான் இதுக்கான விடை. அடுத்து கல்திரள் தோல் அப்படின்னா ஓமை தொகை. கல்திரள் போன்ற அப்படின்னு இங்கே இடையில வந்து வரும். போன்ற அப்படிங்கிற ஓமை வந்து ஓம உருபு வந்து மறைஞ்சு வர்றதுனால இது வந்து ஓமை தொகை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து இதில் இருக்கக்கூடிய சொற்பொருளை பார்த்தாச்சு. இலக்கண குறிப்பை பொறுத்த வரைக்கும் நீர் முகில் அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையும். நீரை உடைய முகில் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? முகில்னா மேகம், அந்த நீரை உடைய முகம், நீர் ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை. இதில் வந்து இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ அப்படிங்கிறது, அதோட உடைய அப்படின்றது ஒன்று செய்கிறது இல்லையா? அதனால இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு வரும். ஓகேவா? நீரை உடைய முகில் அப்படின்னு வரலாம். ஓகேவா? முகில் அப்படின்றது மேகம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பகுபத உறுப்பில் கூட தேவையில்லை. அடுத்து குகன் ராமனை காண வருதல். குகன் வந்து ராமனை காண வரான், அதை பற்றின ஒரு பாடல். பொருளை பொறுத்த வரைக்கும் அலைகளையுடைய கங்கை கரையின் பக்கத்தில் உள்ள சிறுங்கி பேரம் என்னும் நகரில் வாழும் தலைவன் குகன். இவன் முனிவர்த்தம் தவச்சாலையில் உள்ள வள்ளல் ராமனை காண தேனும் மீனும் கொண்டு சென்றான். அரசர் குரு தெய்வம் ஆகியோரை காண செல்லும் பொழுது வெறுங்கையோடு செல்லலாகாது என்பது தமிழ் மரபு. ஓகே, அலைகள் இருக்கக்கூடிய அந்த கங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுங்கி பேரம் அப்படின்ற ஒரு நகரத்தில் வாழக்கூடியவன் தான் குகன். ஓகேவா? முனிவர்லாம் வாழக்கூடிய அந்த ஜவச்சாலையில் ராமனை காண்றதுக்காக என்ன எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னா தேனையும் மீனையும் குகனை வந்து எடுத்துகிட்டு போகிறாராம். நம்மளுடைய தமிழ் மரபுப்படி ஒரு அரசர் குரு தெய்வம் இவங்களெல்லாம் பார்க்க போகும்பொழுது நம்ம வெறுங்கையோடு வந்து செல்ல மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் பாடலை பொறுத்த வரைக்கும் சிறுங்கி பேரும் என திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகரூரை வாழ்க்கையின் ஒருங்கு தேனோடு மீன் உபகாரத்தன் இருந்த வள்ளலை காண வந்தெய்தினான். ஓகேவா? அடுத்து இலக்கணம் குறிப்பை பொறுத்த வரைக்கும் திரை கங்கை அப்படின்னா அலைகளை உடைய கங்கை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? திரைன அலை, உடைய கங்கை, இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையும், திரை ஐ உடைய அப்படின்னு வரும் இடையில. ஓகேவா? திரையை உடைய கங்கை அப்படின்னு வரும். ஐ அப்படிங்கிறது வெறும் ஐ மட்டும் வந்ததுன்னா இரண்டாம் வேற்றுமை உருபுன்னு சொல்லிடலாம். உடைய அப்படிங்கிறது சேர்ந்து வர்றதுனால இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்ற ஒரு விடை வந்து வரும். அடுத்து இருந்த வள்ளல் அப்படின்னா பெயர் எச்சம். ஒரு எச்ச வினையை தொடர்ந்து ஒரு பெயர் இருந்த அப்படிங்கிறது ஒரு எச்சம், அதை தொடர்ந்து ஒரு பெயர் வருது. வள்ளல் அப்படிங்கிறது ஒரு பெயர், அதனால இது பெயர் எச்சம்.
வந்து எய்தினான். வந்து அப்படிங்கிறது ஒரு எச்சவினை, அதோட எய்தினான் அப்படிங்கிறது ஒரு வினை. ஒரு எச்சவினையை தொடர்ந்து ஒரு வினை வந்ததுன்னா அது வினை எச்சம். ஓகேவா? ஒரு எச்சத்தை தொடர்ந்து ஒரு பெயர் வந்ததுன்னா பெயரெச்சம், வினை வந்ததுன்னா வினையச்சம். ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிடலாம். ஓகே, அடுத்த பொருள் வந்து ராமன் குகனை அழைக்கும் முன்னர். டைட்டில் என்ன இருக்குது? டைட்டில் எதுவும் இல்லை. ஓகே, ராமன் குகனை அழைக்கும் முன்னர் இளையவனாகிய லக்குவன் அவனை நோக்கி யார் நீ என வினவினான். குகன் ராமனை அன்போடு வணங்கி, தேவா, கங்கையாற்றில் நாவாய்களை இயக்குகின்றவனும் நாயினும் அடியவனாகிய வேட்டுவன் யான், தங்களின் திருவடிகளை வணங்க வந்துள்ளேன் என்று கூறினான். ராமன் வந்து குகனை வந்து கூப்பிட்றதுக்கு முன்னாடி அவருடைய தம்பியான லக்குவன், அதாவது லக்ஷ்மணன் வந்து பார்த்தோம்னா அவரை நெருங்கி குகன்கிட்ட வந்து பார்த்தோம்னா நெருங்கி ராமனை வந்து அன்போடு வணங்கி, தேவா, அடுத்த பாடல் பொருள் வந்து பார்த்துடலாம். ராமன் குகனை அழைக்கும் முன்னர் இளையவனாகிய லக்குவன் அவனை நெருங்கி யார் நீ என வினவினான். குகன் ராமனை அன்போடு வணங்கி, தேவா, கங்கை ஆற்றில் நாவாய்களை இயக்குகின்றவனும் நாயின் அடியவனாகிய வேட்டுவன் யான், தங்களின் திருவடிகளை வணங்க வந்துள்ளேன் என்று கூறினான். அதாவது ராமன் வந்து குகனை கூப்பிட்றதுக்கு முன்னாடி லக்ஷ்மணன் அவருக்கு முன்னாடி போயிட்டு நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து பார்த்தோன்னா குகன் அவரை வந்து பார்த்தோம்னா வணங்கி, தேவா, நான் வந்து பார்த்தோன்னா கங்கை ஆற்றில் படகு ஓட்டிகிட்டு இருக்கேன், நாவாயெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கேன். உங்களுடைய அடியவனாகிய நான் வந்து ஒரு வேட்டுவன், தங்களின் திருவடிகளை வணங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி குகன் வந்து ராமன்ட்ட வந்து சொல்கிறாரு. இதை வந்து லக்ஷ்மணன் வந்து கேட்குறார். ஓகேவா? இதுதான் ஒரு பாடல். கூவா முன்னம் இளையோன் குறுகி நீ ஆவான் யார் என அன்பின் இறைஞ்சினான், தேவா, நின் கழல் சேவிக்க வந்தனேன், நாவாய் வேட்டுவன் நாய் அடியேன் என்றான். அதாவது கூவா முன்னர் அப்படின்னா அழைக்க முன்னாடி, அதாவது ராமர் அழைக்கிறதுக்கு முன்னாடி இளையோன்னா லக்ஷ்மணன் முன்னாடி போய் கேட்குறாப்புல. அடுத்து குறுகி அப்படின்னா நெருங்கி, குறுகினா நெருங்கி, இறைஞ்சி அப்படின்னா வணங்கி, இறைஞ்சினா வணங்குறாப்புல. அடுத்து சேவிக்க அப்படின்னா வணங்க, சேவிக்கனாலும் வணங்க, இறைஞ்சினாலும் வணங்க. நாவாயினா படகு. ஓகே, அடுத்து இலக்கண குறிப்பு. கூவா அப்படின்றது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகேவா? கூவா அப்படின்றது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். குறுகி, சேவிக்க இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வினையெச்சங்கள். ஓகேவா? குறுகி, சேவிக்க இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வினையெச்சங்கள். குறுகி அப்படிங்கிறது ஒரு எச்ச வினை. அதுக்கு பக்கத்தில் நம்ம ஏதாச்சும் ஆட் பண்ணி பார்க்கலாம். குறுகி போனான் அப்படின்னு வைக்கலாமா? போனான் அப்படிங்கிறது ஒரு வினையெச்சம், அதனால் வந்து இது வந்து வினையெச்சத்தில் வந்து வரும். ஓகேவா? குறுகி. அடுத்த பாடலுடைய பொருள் வந்து பார்த்துடலாம். ராமன் குகனை அழைக்கும் முன்னர் இளையவனாகிய லக்குவன் அவனை நெருங்கி யார் நீ என வினவினான். குகன் ராமனை அன்போடு வணங்கி, தேவா, கங்கை ஆற்றில் நாவாய்களை இயக்குகின்றவனும் நாயினும் அடியவனாகிய வேட்டுவன் யான், தங்களின் திருவடிகளை வணங்க வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராமர் வந்து குகனை வந்து அழைக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய தம்பியான லக்குவன் வந்து பார்த்தோம்னா முன்னாடி போய் யார் நீ அப்படின்ட்டு கேட்குறாரு. குகன் வந்து ராமனை வந்து வணங்கி, நான் வந்து கங்கை ஆற்றில் வந்து நாவாயெல்லாம் வந்து ஓட்டுறேன், உங்களுடைய அடியன் உங்களை பார்த்து நான் வணங்குறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ராமர்கிட்ட வந்து சொல்கிறாரு. அதுதான் இந்த பாடல் பார்த்துடலாமா? கூவா முன்னம் இளையோன் குறுகினி ஆவான் யாரென அன்பின் இறைஞ்சினான், தேவா, நின்கழல் சேவிக்க வந்தனேன், நாவாய் வேட்டுவன் நாய் அடியேன் என்றான். ஓகேவா? அடுத்து சொற்பொருளை பொறுத்த வரைக்கும் கூவா முன்னர் அப்படின்னா அழைக்கிறதுக்கு முன்னாடி. கூவா முன்னர்னா அழைக்க முன்னாடி. ராமர் அழைக்க முன்னாடி தம்பியான லக்ஷ்மணன் முன்னாடி போகிறான். குறுகி அப்படின்னா நெருங்கி. குறுகி அப்படின்னா என்ன அர்த்தம்? நெருங்கி. இறைஞ்சினா வணங்கி, சேவிக்கனாலும் வணங்க. இறைஞ்சினா வணங்கி, சேவிக்க அப்படின்னா வணங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து நாவாய் அப்படின்னா படகு. நாவாய் அப்படின்னா படகு தெரியும். ஓகே, அடுத்து இலக்கண குறிப்பை பொறுத்த வரைக்கும் கூவா அப்படின்றது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். குறுகி, சேவிக்க அப்படின்றது வினை எச்சங்கள். தேவா அப்படின்றது விழி. ஓகேவா? தேவா. அடுத்து கழல் அப்படிங்கிறது தானிய ஆகுப்பெயர். கழல் அப்படிங்கிறது தானிய ஆகுப்பெயர். அடுத்து வந்தனன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று. வந்தனன் அப்படின்றது தன்மை ஒருமை வினைமுற்று.
ஓகேவா. இலக்கணத்தெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, தனித்தனி வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஆல்ரெடி சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா. தனித்தனியாக நம்ம வந்து பார்த்தா தான் நம்ம டீப்பாக பார்க்க முடியும். ஜஸ்ட் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஓகேவா. அடுத்து குகனை குறித்து ராமனிடம் லக்குவன் கூறியது. ஓகே. பொருளை பொறுத்த வரைக்கும் லக்குவன் ராமனை தொழுது, வெற்றி பொருந்திய தலைவனே, தூய உள்ளம் உடையவன், தாயினும் சிறந்த அன்பினன், கங்கையாற்றில் செல்லும் நாவாய்களுக்கு தலைவன், குகன் என்னும் பெயரினன், தன் உறவினருடன் நின்னை காண வந்துள்ளான் என்றான். அதாவது குகனை பற்றி வந்து குகன்ட்ட லக்குவன் தானே வந்து பார்த்தோம்னா யார் நீ என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லியிருப்பார். அதை வந்து ராமர்கிட்ட வந்து இவர் வந்து கன்வே பண்ணுறாரு. யாரே லக்குவன் வந்து கன்வே பண்ணுறாரு. என்னென்னா, லக்குவன் ராமனை தொழுது, வெற்றி பொருந்திய தலைவனே, தூய உள்ளம் உடையவன், தாயினும் சிறந்த அன்பினன். தூய உள்ளம் உடையவனா, தாயோட சிறந்த அன்பு கொண்டவனா, கங்கை ஆற்றில் செல்லக்கூடிய இந்த நாவாய்களுக்கெல்லாம் தலைவனா, குகன் அப்படின்ற ஒரு பெயரை உடையவனா, தன் உறவினரோடு வந்து பார்த்தோம்னா உங்களை வந்து காண வந்திருக்கான் அப்படின்ட்டு லக்ஷ்மணன் வந்து ராமர்கிட்ட வந்து சொல்கிறாரு. அதுதான் இந்த பாடல். ஓகேவா. நின்று ஈண்டு என்று புக்கு நெடியவன் தொழுது, தம்பி கொற்றவ நின்னை காண குறுகினன், நிமிர்ந்த கூட்ட சுற்றமும் தானும் உள்ளம் தூயவன், தாயின் நல்லான் ஏற்று நீர் கங்கை நாவாய்க்கு இறை குகன் ஒருவன் என்றான். ஓகேவா. இது வந்து குகனை குறித்து ராமன்ட்ட வந்து லக்ஷ்மணன் வந்து கூறுறாங்க. ஓகே. சொற்பொருளை பொறுத்த வரைக்கும் நெடியவன் அப்படின்னா உயர்ந்தவனாகிய ராமன். இதில் நெடியவன் நிற்று ஈண்டு என்று புக்கு நெடியவன் தொழுது தம்பி அப்படின்னு கொடுத்துட்டு இதில் நெடியவன் அண்டர்லைன் பண்ணி நெடியவன் யாரை வந்து குறிக்குது அப்படின்னு கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ராமன் வந்து குறிக்குது. குறுகினன் அப்படின்னா இந்த இடத்துல வந்துள்ளான் அப்படின்னு அர்த்தம். நாவாய்னா படகு, இறைனா தலைவன். இதெல்லாம் ஓகே. இங்கே இலக்கண குறிப்பு ஏதோ இருக்கா? இல்லை, இந்த பாடலர் இல்லை. அடுத்து ராமன் லக்வனிடம் குகனை அழைத்து வர பணிதலும், வந்த குகன் பணிதலும். ஓகே. பொருளை பொறுத்த வரைக்கும் ராமன் விருப்பத்துடன் அன்னவனை என்னிடம் அழைத்து வருவாய் என்றான். லக்குவன் குகனை வருக என்றவுடன் குகன் விரைந்து வந்து ராமனை தன் கண்களால் கண்டு கழித்தான். இருள் போன்ற நீண்ட முடியுடைய தலை மண்ணில் படிய கீழே விழுந்து வணங்கினான். பின் எழுந்த வாயை கையால் பொத்தி உடலை வளைத்து அடக்கமாக நின்றான். ராமன் வந்து பார்த்தோம்னா அவரை வந்து என்கிட்ட அழைச்சிட்டு வா அப்படின்ட்டு லக்ஷ்மணன்ட்ட வந்து சொல்கிறாரு. அவரும் குகனை வந்து வர சொல்கிறாரு. குகன் வந்தவொடனே வந்து பார்த்தோம்னா அவருடைய கண்களால் ராமனை வந்து பார்க்குறாராம். அந்த இருள் போன்ற நீண்ட முடியை வந்து பார்த்தோம், முடிய இருக்கக்கூடிய அந்த தலையை வந்து மண்ணில் மடிய கீழே விழுந்து வணங்குறாரு. யார்? குகன். பின்னாடி எழுந்து அதுக்கப்புறம் வாயில் வந்து கையை பொத்தி உடலை வளைத்து அடக்கமாக வந்து நிற்கிறாரு குகன் ராமனை பார்த்து. ஓகேவா. அதான் அந்த பாடல். அண்ணலும் விரும்பி என்பால் அழைத்து நீ அவனை என்றான். பண்ணவன் வருக என்ன பரிவினன் விரைவில் புக்கான். கண்ணனை கண்ணி நோக்கி கனிந்தனன் இருண்ட குஞ்சு மண்ணுற பணிந்து மேனி வளைத்து வாய் புதைத்து நின்றான். ஓகேவா. சொற்பொருளை பொறுத்த வரைக்கும் பண்ணவர் அப்படின்னா நற்குணங்கள் பல உடைய லக்குவன். ஓகேவா. பண்ணவன் வருக என்ன பரிவினன் விரைவில் புக்கான். இதில் பண்ணவன் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா லக்குவனை வந்து குறிக்குது, லக்ஷ்மணனை வந்து குறிக்குது. பண்ணவன் அப்படின்னா லக்குவன். அடுத்து மேலே நெடியோன் இருக்குமா, நெடியவன்னா ராமன்னு குறிக்குது. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேட்பாங்க. அடுத்து வேறு என்ன இருக்குது? பரிவு அப்படின்னா இரக்கமாக தெரியும். குஞ்சினா தலைமுடி, மேனினா உடல். இதில் குஞ்சு அப்படிங்கிறது இந்த இடத்துல தலைமுடி வந்து குறிக்குது. இருண்ட குஞ்சு, இருண்ட தலைமுடி. ஓகே. அடுத்து வந்து தேனும் மீனும் விருப்பத்துடன் கொண்டு வந்ததாக குகன் கூறுதல். ஓகே. பொருளை பொறுத்த வரைக்கும் ராமன் இங்கே உட்கார் என சொன்னதும் ராமனின் பெருமை கருதி குகன் உட்காரவில்லை. அளவில்லாத அன்பினனாகிய குகன் தேவரீர்க்கு நல் உணவாக அமையும்படி தேனையும் மீனையும் பக்குவப்படுத்தி கொண்டு வந்துள்ளேன். இதனை ஏற்றுக்கொள்வது குறித்து தங்கள் கருத்து யாது அப்படின்னு கேட்குறாரு. ராமன் அருகிலிருந்த முனிவர்கள் நோக்கி மெல்ல புன்முறுவல் பூத்து சொல்ல தொடங்கினான். அதாவது ராமன் வந்து இங்கே உட்காரு அப்படின்னு குகனை வந்து சொல்கிறாரு. அவர் வந்து உட்காரல, மரியாதைக்காக அவர் வந்து உட்காரல. அதுக்கப்புறம் இவர் தேனையும் மீனையும் கொண்டு வந்திருக்காரு, பதப்படுத்தி பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்காரு.
யார் குகன் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. இதை ஏற்றுக்கிறதுக்கு பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ட்டு ராமன்ட்ட வந்து கேட்குறாரு. அப்போ வந்து ராமன் என்ன பண்ணுறாரு, முனிவரை பார்த்து ஏதோ பேச தொடங்குறாரு. அதோட இந்த பாடல் வந்து முடியுது. பாடலை பொறுத்த வரைக்கும் இருந்து ஈண்டி எண்ணலோடும் இருந்திலன் எல்லை நீத்த அருந்தியின் தேனும் மீனும் அமுதினுக்கு அமைவதாக திருந்தினன் கொணர்ந்தேன் என்கோள் திருவுளம் என் வீரன் விருத்த மாதவரை நோக்கி முறுவலன் விளம்பலுற்றான். ஓகேவா. அடுத்து இலக்கண குறிப்பா சொற்பொருள் பார்த்துடலாம். சொற்பொருளை பொறுத்த வரைக்கும் அருந்தியன் அப்படிங்கிறது அன்பு உடையவன், மாதவர் அப்படின்னா முனிவரை குறிக்கிறது, முறுவல் அப்படின்னா புன்னகை, விளம்பல்னா கூறுதல், விளம்பல் அப்படின்னா கூறுதல். ஓகே. முறுவல் அப்படின்னா புன்னகை. ஓகேவா. மாதவர் அப்படின்னா இந்த இடத்துல முனிவரை குறிக்குது. மாதவர் அப்படின்னா என்ன அர்த்தம், முனிவர். அடுத்து அருந்தியன் அப்படின்னா அன்பு உடையவன். ஓகேவா. அடுத்து போயிடலாமா. இங்கே இருக்க மாதவர். இலக்கண குறிப்பை பொறுத்த வரைக்கும் இருந்தி அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை வினைமுற்று. ஓகேவா. இருந்தி அப்படின்றது முன்னிலை ஒருமை வினைமுற்று. தேனும் மீனும் அப்படிங்கிறது எண்ணுமை. அடுத்து மாதவர் அப்படின்றது ஒரு சொற்றொடர். ஓகே. அடுத்து ராமன் குகனை பாராட்டல். ஓகேவா. உள்ளத்து அன்பு முதிர்வினால் எழுந்த பிரிவின் காரணமாக குகன் கொண்டு வந்த இப்பொருள்கள் கிடைத்தற்கரியன, அமுதத்தை விட சிறந்தன. இவை எத்தகையன இருப்பினும் அன்பு கலந்தனில் தூய்மையுடையது, எம் போன்றருக்கு உரியன. ஆகையால் இனிமையான இவை நாங்கள் விரும்பி உண்டதற்கு சமம். இதை வந்து அவர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து அமுதத்தோடு சிறந்தது. இது எப்படிப்பட்டதாக இருந்தாலுமே சரி, இது வந்து அன்பு கலந்ததுனால இது வந்து தூய்மையானது தான், எங்களுக்கு உரியது தான். அதனால் வந்து பார்த்தோம்னா இது நாங்கள் சாப்பிட்டதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி இதை சொல்கிறாரு. யார், ராமர் வந்து குகன்கிட்ட வந்து சொல்கிறாரு. அந்த பாடல் அரியதான் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே பிரிவினில் தளிய எண்ணில் பவித்திரம் எம்மனோர்க்கு உரியன இனிதின் நாமும் உண்டெனம் அன்றோ என்றான். ஓகேவா. சொற்பொருளை பொறுத்த வரைக்கும் தீர்த்த அப்படின்னா சிறந்த அப்படின்னு அர்த்தம். சீர்த்த அப்படின்னா சிறந்த, சீர்த்தனா சிறந்த. பவித்திரம் அப்படின்னா தூய்மையானது. பவித்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம், தூய்மையானது. அடுத்து இனிதின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இனிமையானது. உண்டெனம் அப்படின்னா உண்டோம் என்பதற்கு சமம். உண்டோம் அப்படின்றதோட சமம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. தளிய அப்படின்னா கலந்த. உண்டென அப்படின்னா உண்டோம் என்பதற்கு சமமானது. ஓகேவா. சீர்த்தன சிறந்த, பவித்திரம்னா தூய்மையானது. அடுத்து இலக்கண குறித்து பொறுத்த வரைக்கும் அமைந்த காதல் அப்படின்றது பெயரெச்சம். சீர்த்த அப்படின்றது ஒன்றன்பால் வினைமுற்று. சீர்த்த அப்படின்றது ஒன்றன்பால் வினைமுற்று. தளிய அப்படின்றா சொல்லி செயலப்படை. வந்துன்னா சொல்லி செயலப்படை. ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குகனுடைய வேண்டுகோள் பொருளை பொறுத்த வரைக்கும் கருமுகில் வண்ணன் ஆகிய ராமன் கூறியதை கேட்ட குகன், இவ்வுலக அனைத்திற்கும் செல்வம் போன்றவனே, தங்களை இத்தவ கோலத்தில் பார்த்த என் இரு கண்களை எடுக்க முடியாத நிலையில் உள்ள கல்வன் நான். மன துயரோடு என் இருப்பிடம் செல்ல துணியேன். ஐயனே, தங்களுக்கு வேண்டிய தொண்டு செய்வேன் என்றான். ஓகேவா. பாடல் பார்த்துடலாம். கார்குலாம் நிறத்தான் கூற காதலன் உணர்த்து வான் இப்பார்குலாம் செல்வ நின்னை இங்கனம் பார்த்த கண்ணை ஈர்க்கிலா கல்வனோன் யான் இன்னலின் இருக்கை நோக்கி தீர்க்கிலேன் ஆனத்தைய செய்குவேன் அடிமை என்றான். ஓகே. அடுத்து சொற்பொருளை பொறுத்த வரைக்கும் கார்குலாம் அப்படின்னா மேகக்கூட்டம் அப்படின்னு அர்த்தம். பார்க்குலாம்னா உலகம் முழுவதும். கார்குலாம் அப்படின்னா கார் அப்படின்றது மேகம் தெரியும். மேகக்கூட்டம். கார்குலாம் அப்படின்னா மேகக்கூட்டம். பார்க்குலாம்னா உலகம் முழுவதும். இன்னல் அப்படின்னா துன்பம் தெரியும். ஈர்க்கிலா அப்படின்னா எடுக்க இயலாத. தீர்க்கிலேன் அப்படின்னா நீங்க மாட்டேன். அடிமை செய்குவேன் அப்படின்னா பணி செய்வேன் அப்படின்னு அர்த்தம். இலக்கண குறிப்பை பொறுத்த வரைக்கும் கார்குலாம்
அப்படின்றது காரது குலாம் அது அப்படின்னு வந்ததுனால இது 6ஆம் வேற்றுமை தொகை. ஓகே. உணர்த்துவான் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். ஓகே. பார்த்த கண்ணை அப்படின்றது பெயரெச்சம். அடுத்து தீர்க்கிலேன் செய்குவேன் அப்படின்றது தன்மை ஒருமை வினைமுற்று. தீர்க்கிலேன் செய்குவேன் அப்படின்றது தன்மை ஒருமை வினைமுற்று. ஓகே. அடுத்து குகனை தன்னுடன் இருக்க ராமன் அனுமதி அளித்தல். ஓகேவா. கோதாண்டம் என்னும் வில்லேந்திய ஆடவரின் நல்லவனாகிய ராமபிரான் குகன் கூறிய கருத்தை கேட்டான். சீதையின் திருமுகத்தை பார்த்தும் தம்பி லக்குவன் திருமுகத்தை பார்த்தும் இவன் நம்மிடத்து நீங்காத அன்பு உடையவன் என்றுரைத்தான். அருள் நிறைந்த பார்வையுடைய ராமன் குகனை நோக்கி எல்லாவற்றினும் இனிய நண்பனே, இவ்விடத்தில் எம்மோடு இருப்பாயாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகேவா. கோதாண்டம் அப்படின்ற ஒரு வில்லேந்தியவர் தான் ராமர் அப்படின்றது தெரியுது. குகன் கூறிய கருத்தெல்லாம் வந்து பார்த்தோன்னா கேட்குறாரு. சீதையையும் அவருடைய தம்பி லக்குவனையும் பார்த்து இவங்க வந்து பார்த்தோன்னா நம்மிடம் நீங்காத அன்பு உடையவன். யார்? குகன் வந்து நீங்காத அன்பு உடையவன் அப்படின்னு சொல்கிறாரு. அருள் நிறைந்த பார்வையுடைய ராமன் குகனை நோக்கி எல்லாவற்றிலும் இனிய நண்பனே, இவ்விடத்தில் எம்மோடு இருப்பாயாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே. பாடல் பொறுத்தலாம். கோதை வில் குறிசில் அண்ணான் கூறிய கொள்கை கேட்டான். சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி தீரா காதலனாகும் என்று கருணையில் மலர்ந்த கண்ணன் யாதினும் இனிய நண்ப இருத்தி ஈண்டு எம்மோடென்றான். ஓகே. அடுத்து சொற்பொருளை பொறுத்த வரைக்கும் குறிசீல் அப்படின்னா தலைவன், இருத்தி அப்படின்னா இருப்பாயாக. குறிசீல் அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. குறிசீல் அப்படின்னா தலைவன். கோதாண்டம் அப்படின்ற ஒரு வில்லேந்திய தலைவன். குறிசீல்னா தலைவன், இருத்தினா இருப்பாயாக. இலக்கண குறிப்பு பொறுத்த வரைக்கும் தீரா காதலன் அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். மலர்ந்த கண்ணன் அப்படின்னா பெயரெச்சம். மலர்ந்த கண்ணன், மலர்ந்த மலர் கண்ண பெயரெச்சம். ஓகே. இனிய நண்பர் அப்படின்றது குறிப்பு பெயரெச்சம். இனிய நண்பர் அப்படின்றது குறிப்பு பெயரெச்சம், நண்பன். ஓகே. அடுத்து குகன் கொண்டு வந்த படகில் மூவரும் புறப்பட. பொருளை பொறுத்த வரைக்கும் ராமனின் மனக்குறிப்பை அறிந்த குகன் மிக விரைவாக சென்றான். பெரியதோர் படகை கொண்டு வந்தான். தாமரை மலர் போன்ற கண்களை உடைய ராமன் அந்தணர்களிடம் விடைபெற்று பிறை நிலவு போன்ற நெற்றியை உடைய சீதையுடனும் தம்பி லக்குவனுடனும் படகில் இனிதாக ஏறினான். ராமனுடைய மனக்குறிப்பு அறிந்திருக்கக்கூடிய குகன் வந்து பார்த்திங்கன்னா மிக விரைவாக வந்து படகை வந்து செலுத்துகிறாரு. பெரிய படகை கொண்டு வந்தான். ஓகேவா. பெரிய படகை வந்து கொண்டு வராரு. தாமரை போன்ற கண்களை உடைய ராமன் வந்து பார்த்தோன்னா அந்தணர்கள்ட்ட வந்து விடைபெறாரு. பிறை நிலவு போன்ற நெத்தியை இருக்கக்கூடிய சீதையுடனும் தம்பி லக்குவனுடன் படகளை வந்து ராமன் வந்து செல்கிறாரு. அதான் அந்த பாடல். சிந்தனை உணர்கிற்பான் சென்றான் விரைவோடும் தந்தனன் நெடுநாவாய் தாமரை தயனத்தான் அந்தணர் தமையெல்லாம் அருளுதிர் விடை என்னா இந்துவின் நுதலாலோடு இளவலோ டினிதேரா. ஓகேவா. சொற்பொருளை பொறுத்த வரைக்கும் நயனம்னா கண்கள், இந்துனா நிலவு, நுதல்னா நெற்றி. நயனம்னா என்ன அர்த்தம்? கண்கள் அப்படின்னு அர்த்தம். இந்துனா நிலவு தெரியும், நுதல்னா நெற்றி. ஓகேவா. நுதல்னா நெற்றி, நயனம்னா கண்கள். நயனம்னா கண்கள், நுதல்னா நெற்றி. ஓகேவா. இங்கே இருக்கு நுதல். அடுத்து இலக்கண குறிப்பு. நெடுநாவாய் அப்படிங்கிறது பண்பு தொகை, நெடுமை, நெடு அப்படின்றதுனால இது வந்து பண்பு தொகை. தாமரை நயனம் அப்படிங்கிறது ஓமை தொகை. ஓகேவா. தாமரை போன்ற நயனம். நயனம் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னத்தை குறிக்குது? கண்கள். அதாவது தாமரை போன்ற கண்கள் அப்படின்னு வரும். இந்த போன்ற அப்படிங்கிறது ஓம உருவு மறைந்து வந்ததுனால அது ஓமை தொகை. அடுத்து குகன் படகை செலுத்துதல். ஓகேவா. நம்மளுக்கு 10th மனப்பாட பாடலாக வந்து இருக்கும். எக்கச்சக்கம் டைப் வந்து படித்தாச்சுங்க. ஓகேவா. அதாவது பொருளை பொறுத்த வரைக்கும் விரைந்து படகினை செலுத்துமாறு குகனுக்கு ராமன் கட்டளை இட்டான்.
உயிரின் ஏவலுக்கு மெய் செயல்படுவது போல குகனும் படகினை விரைவாக செலுத்தினான். மடங்கி வீழும் அலைகளையுடைய கங்கை ஆற்றின் இளம் அன்னம் விரைந்து செல்வதனைப் போல படகு சென்றது. அவர்களின் பிரிவால் அனல்பட்ட மெழுகு போல் துன்பமுற்று அந்தணர்கள் மனமுருகி நின்றார்கள். விரைந்து படகு வந்து செலுத்து அப்படின்னு குகனுக்கு வந்து ராமன் வந்து கட்டளையிட்டதுனால விரைவாக வந்து செலுத்துகிறாரு. அந்த கடலில் அந்த படகு போகிறது வந்து பார்த்தோம்னா ஒரு அன்னம் வந்து விரைந்து செல்வது போல் வந்து பார்த்தோன்னா அந்த படகு வந்து செல்லுதான். அவங்களுடைய பிரிவால் வந்து பார்த்தோம்னா அந்தணர்கள் வந்து மனமுருகி நின்றார்களாம். அதுதான் அந்த பாடல் பொறுத்த வரைக்கும் விடுநனி கடிதென்றான் மெய்யுயிர் அணையானும் முடியின நெடுநாவாய் முறித்திரை நெடுநீர்வாய் கடிதினில் மட அன்ன கதியது செலனென்றார் இடர் உற மறையோரும் எரியுறு மெழுகானார். ஓகேவா. அடுத்து இலக்கண குறிப்பை பொறுத்த வரைக்கும் சொற்பொருளை பார்க்கணுமா? சொற்பொருளை பொறுத்த வரைக்கும் கடிது அப்படின்னா விரைவாக, முடுகினான் அப்படின்னா செலுத்தினான் அப்படின்னு அர்த்தம், முறித்திரைனா மடங்கி விழும்னு அர்த்தம், மடங்கி விழக்கூடிய அலை, திரைனா அலை. ஓகேவா. இடர்னா துன்பம், அது தெரியும். முறித்திரை அப்படின்னா முறினா மடங்கி விழக்கூடிய திரை அப்படிங்கிறது அலை. ஓகே. முடுகினான்னா செலுத்தினான், கடிதுனா விரைவாக. ஓகே. நனி கடிது அப்படின்றது உரிச்சொற்றொடர். நெடுநாவாய் நெடுநீர் அப்படின்றது தான் பண்பு தொகை. ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பிரித்தெழுதுகள். நெடுநாவாய் அப்படிங்கிறது நெடுமை கூட்டல் நாவா, நெடுநீர் அப்படின்றது நெடுமை கூட்டல் நீர் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்து குகனும் உடன் வருவதாக நவின்ற போது ராமனுடைய கூற்று என்ன? குகன் கூறியதை கேட்ட குற்றமற்றவனாகிய ராமன், என் உயிர் போன்றவன் நீ, லக்குவன் உன் தம்பி, சீதை உன் கொழுந்தி, நீர் சூழ்ந்த இந்நிலவு முழுவதும் இந்நில உலகம் முழுவதும் உன்னுடையது, நான் உனது ஆளுகைக்குரியவன் அப்படின்றத இந்த பாடல் மூலியமாக வந்து சொல்லியிருக்காரு. அன்னவன் உரை கேள அமலனும் உரை நேர்வான், என் உயிர் அணையாய் நீ இளவல் உன் இளையான் நன்னுதலவள் நின்கேள் நளிர்கடல் நிலமெல்லாம் உன்னுடையது, நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன். ஓகேவா. கொஞ்சம் மிஸ்டேக்காக வந்து படிச்சிருக்கேன். ஓகேவா. கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு வந்து அந்த ஸ்பாட்டில் படிக்கும் பொழுது கொஞ்சம் இதாகுது, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தோம்னா இலக்கண குறிப்பை பொறுத்த வரைக்கும் என்னுயிர் அப்படின்றது எனது உயிர் அப்படின்றது வரும். அது அப்படின்ற வேற்றுமை உறுப்பு வந்து மறைஞ்சுவதனால 6ஆம் வேற்றுமை தொகை அது அப்படிங்கிறது. நன்னுதல் அப்படின்றது பண்பு தொகை. நின்கேள் அப்படின்றது 4ஆம் வேற்றுமை தொகை. ஓகேவா. அடுத்து சொற்பொருள் பார்க்கணுமா? அமலன் அப்படின்றது குற்றமற்றவன், நுதல்னா நெற்றி தெரியும், இளவல் அப்படின்னா தம்பி, இளவல் அப்படின்னா தம்பி. ஓகேவா. தம்பி லக்மனை வந்து குறிக்குது இளவல் அப்படின்றது. ஓகேவா. அடுத்து வகுப்பத உறுப்பினர்கள் கிடையாது. அடுத்த பாடல் பொருள் பார்த்துடலாம். துன்பம் உண்டாயின் அதனை அடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை, இப்பிரிவு இடைக்காலத்ததே, அதனை நினைத்து வருந்த வேண்டாம். முன்னர் நாங்கள் உடன் பிறந்தோர் 4வராய் இருந்தோம், விருந்த அன்பினால் இனி உன்னோடு 5வரானோம். முன்னாடி உடன் பிறந்தவங்க 4 பேர் இருந்தோம், இப்போ 5 பேர். துன்பம் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னா இன்பமும் வந்து இருக்கும். இந்த பிரிவு கொஞ்ச நாளைக்கு தான், அதை நினைத்து வருந்த வேண்டாம் அப்படின்றத இந்த பாடல் மூலியமாக சொல்லியிருப்பாங்க. துன்புல தெனினன்றோ சுகமுளது அதுவன்றி, பின்புல திடைமன்னும் பிரிவுளதென உன்னேல், முன்புலேன் ஒரு நாள்வேம் முடிவுளதென உண்ணா, அன்புல இனிநாம்போர் 5வர்கள் உளரானோம். நாங்கள் 4 பேர், உன்னோட சேர்த்து மொத்தம் 5 பேர் அப்படின்ற மாதிரி. அடுத்த ஆசிரியர் குறிப்பை பொறுத்த வரைக்கும் கம்பர் வந்து தேரெழுந்தூரில் வந்து பிறந்திருக்காரு. இந்த ஊர் வந்து நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறைக்கு அருகே வந்து இருக்குது. கம்பனின் தந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்தர். கம்பர் 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வந்து வாழ்ந்திருக்காரு. கம்பன் வந்து 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வந்து வாழ்ந்தவர். இவரை திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல் வந்து ஆதரிச்சிருக்காரு. கம்பருடைய காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. இவர் செய்நன்றி மறவா இயல்பினர். தம்மை ஆதரித்த வள்ளல் சடையப்பரை 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல் என பாடி சிறப்பித்துள்ளார். தன்னை ஆதரித்த
வள்ளல் சடையப்பரை வந்து பார்த்தோன்னா 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல் அப்படின்னு பாடி சிறப்பித்திருக்காரு. கம்பருடைய காலம் பொறுத்த வரைக்கும் 12ஆம் நூற்றாண்டு, கிபி 12ஆம் நூற்றாண்டு. இவர் திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டிருக்காரு. கம்பருடைய வந்து 2ஆம் குலோத்துங்க காலத்தில் வந்து வாழ்ந்திருக்காரு. கம்பர் வந்து 2ஆம் குலோத்துங்க சோழன் காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தோம்னா நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய தேரழந்தூரில் வந்து பிறந்திருக்காரு. ஆதரித்த வள்ளலான சடையப்ப வள்ளல் வந்து பார்த்தோன்னா 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல் வந்து பார்த்தோம்னா இவரை பற்றி பாடியிருக்காரு. ஓகேவா. அடுத்து கம்பராமாயணம், சடகோபுர அந்தாதி, ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம் ஆகியன வந்து பார்த்தோன்னா கம்பர் இயற்றிய நூல். செயங்குண்டார், ஒட்டக்கூத்தார், புகழேந்தி ஆகியோர் வந்து பார்த்தோன்னா இவர் காலத்து புலவர். செயங்குண்டார், ஒட்டக்கூத்தார், புகழேந்தி புலவர் இவங்களாம் வந்து பார்த்தோன்னா கம்பருடைய காலகட்டத்தை சேர்ந்தவங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும், விருத்தம் எனும் முன்பாவிற்கு உயர் கம்பன், கல்வியில் பெரியர் கம்பன் எனும் தொடர்களால் கம்பனின் பெருமை அறியலாம். யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் அப்படின்னு பாரதியார் வந்து கம்பரை புகழ்ந்து பாடியிருக்காரு. அடுத்து நூற்குறிப்பை பொறுத்த வரைக்கும் ராமனது வரலாற்றை கூறும் நூல் ராமாயணம் எனப்பட்டது. வான்மீகி முனிவர் வடமொழியில் எழுதிய ராமாயணத்தை தழுவி கம்பர் அதனை தமிழில் வந்து இயற்றியிருக்காரு. ராமாயணத்தை எழுதினது யார்? வான்மீகி. அதை தமிழில் தழுவி எழுதினது தான் கம்பர். ஓகேவா. கம்பர் இயற்றிய ராமாயணம் கம்பராமாயணம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. கம்பர் ஆனால் அந்த நூலுக்கு என்ன பேர் வச்சுருக்காரு அப்படின்னா ராமாவதாரம் அப்படின்னு பேர் வச்சுருந்துருக்காரு. இது கம்பர் எழுதுனதுனால கம்பராமாயணம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். கம்பராமாயணம் வந்து பார்த்தீங்கன்னா பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரணி காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு 6 காண்டங்களை வந்து உடையது. காண்டம் அப்படிங்கிறது பெரும்பிரிவு, படலம் அப்படின்ற ஒரு உட்பிரிவும் அதில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சி கம்பர் படைப்பினால் உச்சநிலை அடைந்தது. இந்நூலின் சிறப்பு கருதியும் திருக்குறளின் பெருமை கருதியும் இவ்விரு நூல்களையும் தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் சேர்த்து தமிழுக்கு கதி அப்படின்னு அழைப்பாங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்தோன்னா கம்பராமாயணம் பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையாக பெற்றது. பொருள், அணி, நடை ஆகியனவற்றால் சிறந்தது. கற்போருக்கு இனிமை தரும் கவிச்சுவை நிறைந்தது. சொற்சுவையும் பொருட்சுவையும் தமிழ் பண்பாடும் மலிந்துள்ளது. கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 2ஆம் காண்டமாகும். இதில் 13 படலங்கள் இருக்குது. அயோத்தியா காண்டம் அப்படின்ற 2வது காண்டம் இருக்கு இல்லையா, இதில் எத்தனை படலங்கள் இருக்கான்? 13 படலங்கள் இருக்கான். இது ரிப்பீட்டடாக டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட ஒரு இது. ஓகேவா. அயோத்தியா காண்டத்தில் எத்தனை படலங்கள் இருக்குது? 13 படலங்கள் வந்து இருக்குது. நம் பாடப்பகுதியான குகப்படலம் 7ஆம் படலம் ஆகும். இதில் அயோத்தியா காண்டத்தில் குகப்படலம்னு ஒரு படலம் இருக்குது. அது வந்து 7வது படலம். ஓகேவா. மொத்தம் அயோத்தியா காண்டத்தில் மொத்தம் 13 படலம் இருக்கு இல்லையா, அதில் குகப்படலம் எத்தனாவது படலம்? 7வது படலம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்பகுதியை கங்கை படலம் அப்படின்னும் சொல்லுவாங்க. கங்கை படலம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய படலம் வந்து குகப்படலம். குகப்படலத்துடைய வேறு பேர் என்னன்னு கேட்கலாம். கங்கை படலம். ஓகேவா. இது வந்து அயோத்தியா காண்டத்தில் 7வது படலம். மொத்தம் 13 படலம் இருக்குது. அது 7வது படலம் குகப்படலம். இதோட இன்னொரு பேர் வந்து கங்கை படலம். ஓகேவா. இதோட வந்து பார்த்தோன்னா 10th ஓல்டு 10th கம்பராமாயணம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே. அடுத்து ஓல்டு தமிழில் கம்பராமாயணம். ஓகேவா. இது தாதக சோலை தரும் சண்பக காடு தரும் அப்படிங்கிறது இது நியூ புக்கில் 10th கவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேவா. இதில் பாடல் பொருளை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. தேவையில்லாமல் திரும்பி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சொற்பொருளை மட்டும் பார்த்துடலாம். தாதக அப்படின்னா மகரந்தம், போது அப்படின்னா மலர், பொய்கைனா குளம், பூகம் அப்படின்னா கமுகம், பாக்கு மரம். பூகம் அப்படின்னா பாக்கு மரத்தை வந்து குறிக்குது. ஓகே. ஆசிரியர் குறிப்பு டேரெக்டாக போயிடலாம். பெயரை பொறுத்த வரைக்கும் கம்பர். இவர் வந்து நாகை மாவட்டத்தில் கூடிய மயிலாடுதுறைக்கு அருகே இருக்கக்கூடிய தேரெழுந்தூரில் பிறந்திருக்காரு. ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல். சடகோபுர அந்தாதி, ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம் இவரெல்லாம் எழுதினது. காலம் பொறுத்த வரைக்கும் 12ஆம் நூற்றாண்டு. இதெல்லாம் தெரியும். எக்ஸ்ட்ரா டேட்டா எதுவும் இருக்கான்னு பார்க்கலாம். கம்பர் வடமொழியில் வான்முகி எழுதிய ராமாயணத்தை தழுவி வந்து பார்த்தோன்னா தமிழில் காப்பியம் வந்து இயற்றியிருக்காரு. இயற்றிய நூலுக்கு ராமாவதாரம் அப்படின்னு பெயரிட்டிருக்காரு. அவரது கம்பராமாயணம் என வழங்கலாயிற்று. எனவே இது வழிநூல் எனப்படுகிறது. இது வந்து வழிநூல், அதாவது கம்பராமாயணம் வழிநூல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகேவா. வடமொழியில் எழுதின ராமாயணத்தை தழுவி எழுதினதுனால இது வந்து வழிநூல் அப்படின்னு அழைக்கப்படுது. இது கம்பராமாயணம். கதை மாந்தரின் வடச்சொற் பெயர்களை தொல்காப்பிய நெறிப்படி தமிழ்படுத்திய பெருமைக்குரியவர் கம்பர். தொல்காப்பிய நெறிப்படி வடச்சொற் பெயர்களை தொல்காப்பிய நெறிப்படி
தமிழ் படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் வந்து கம்பர். ஓகேவா? அதாவது லக்குவன் அப்படின்ற பேரெல்லாம் லக்ஷ்மணன் அப்படிங்கிறத லக்குவன்லாம் மாற்றிருப்பார் இல்லையா, அதுதான் தொல்காப்பிய நெருப்படி வந்து தமிழ் படுத்திருக்காரு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த நூல் குறிப்பு பொறுத்த வரைக்கும் கம்பராமாயணம் 6 காண்டங்களுடையது தெரியும். பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம். ஓகே. காண்டம் அப்படிங்கிறது பெரும்பிரிவு, படலம் அப்படிங்கிறது உட்பிரிவு. ஓகே. பாடல் பல பாலகாண்டத்து ஆற்றுப்படலத்தில் இருக்கக்கூடியது. பாலகாண்டத்தில் தான் ஆற்றுப்படலம் வந்து இருக்குது. ஓகேவா? நாட்டுப்படலம் அப்படின்னு ஒரு படலம் இருக்கும், அதுவுமே பாலகாண்டத்தில் தான் வந்து இருக்கும். அடுத்து தற்போதைய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாயும் சராயு நதியின் வளம் இதில் கூறப்பட்டுள்ளது. இந்த ஆற்றோடைய வளத்தை பற்றி இங்கே சொல்லியிருப்பாங்க, ஆறு பாயிறதை பற்றி. அதில் சராயு ஆறு அப்படின்னு ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆறு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து இருக்கிறதா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் எக்ஸ்ட்ரா டேட்டா. ஓகேவா? வழிநூல் அப்படின்னு அழைக்கப்படுது. உத்தரப்பிரதேசத்தில் வந்து சராயு ஆறு வந்து இருக்குது. வடச்சொற் பெயர்களை தொல்காப்பிய நெருப்படி தமிழ் படுத்தியவர் கம்பர். ஓகேவா? இவ்வளோ தான் நம்ம 8th புக்கில் வந்து படிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம என்னென்னலாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், நியூ புக்கில் 12th 10th முடிச்சாச்சு. ஓல்டு புக்கில் 10th முடிச்சாச்சு, 8th முடிச்சாச்சு. இன்னும் ஓல்டு புக்கில் 12th. ஓகேவா? கம்பராமாயணம் என்னும் இப்பெருங்காப்பியம் கம்பர் என்னும் புலவர் பெருமானால் இயற்றப்பட்டதாகவும் கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு ராமாவதாரம் அப்படின்னு பெயரிட்டிருக்காரு. அதுதான் கம்பராமாயணம் அப்படின்னு வழங்கப்படுகிறது. சொன்னதை தான் சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டா மட்டும் பார்த்துக்கலாம். ராம காதைக்கு ஆதி காவியம் அப்படின்ற என்றும் அக்காதையை வடமொழியில் இயற்றிய வான்மீகிக்கு ஆதி கவி என்றும் பெயருண்டு. அந்த ராமாயணத்துக்கு ஆதி காவியம் அப்படின்னும் அதை எழுதின வான்மீகிக்கு ஆதி கவி அப்படின்ற ஒரு பெயரும் வந்து இருக்குது. இது ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டா. ஓகேவா? ஆதி காவியம் ஆதிகவி. ஆதிகவிங்கிறது அந்த வான்மீகிக்கு வச்சிருக்கக்கூடிய பேர். கம்பநாடர் வான்மீகி எழுதிய வடமொழி காப்பியத்தை தழுவி தமிழ் மொழியில் வந்து காப்பியம் செய்துள்ளார். எனவே இது வழிநூல் அப்படின்னு அழைக்கப்படுது. 8th பார்த்துருந்தோம். கம்ப ராமாயணத்தை கம்ப நாடகம் எனவும் கம்ப சித்திரம் எனவும் கற்றறிந்த அறிஞர்கள் வந்து களி கூறுவர். கம்பராமாயணத்தை வந்து பார்த்தோம்னா கம்ப நாடகம், கம்ப சித்திரம் அப்படிலாம் சொல்லுவாங்களாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா கம்பனின் ஞாப்பு வண்ணங்கள் நூல் நெடுகிலும் மின்னி மெழுகின்றது. வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் 96. கம்பன் சொல்லக்கூடிய அந்த கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்லக்கூடிய அந்த வண்ணம் மொத்தம் எத்தனை அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 96. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்தில் தொடங்கிய காப்பிய வளர்ச்சி கம்பர் படைப்பில் உச்சநிலை அடைவதை நாம் காணலாம். கம்பராமாயணம் 6 காண்டங்களை உடையது. அவை பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கித்த காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. 7ஆம் காண்டமாக உத்தரகாண்டம் அப்படின்னு மொத்தம் 6 காண்டம் தான் இருக்குது. அது 7வது காண்டம் உத்தரகாண்டம் அப்படின்னு ஒரு காண்டம் வந்து இருக்குது. அது கம்பருடைய சமகாலத்தவரான ஒட்டக்கூத்தர் வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? கம்பராமாயணத்தில் 7வது காண்டம் அப்படின்னு ஒரு காண்டம் இருக்குது. அந்த 7வது காண்டம் உத்தரகாண்டம். அது கம்பர் எழுதலை, நம்மளுடைய ஒட்டக்கூத்தர் வந்து எழுதியிருக்காரு. கம்பருடைய சமகாலத்தவர் தான். ஓகேவா? கம்பர் பற்றிய ஏனைய குறிப்புகளை கடவுள் வாழ்த்து பகுதியில் வந்து காண்க. ஓகே. சுந்தரகாண்டத்தில் உள்ள திருவடி தொழுத படலத்தின் கண் உள்ள பாடல்கள் நமது பாடப்பகுதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. திருவடி தொழுத படலம் அப்படின்ற படலம் வந்து எந்த காண்டத்தில் வந்து இருக்குது அப்படின்னா சுந்தரகாண்டத்தில் வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். காண்டம், பெரும்பிரிவு, உட்பிரிவு, படலம் அப்படிங்கிறது உட்பிரிவு. ஓகே. சுந்தரகாண்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க, என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ராமாயணத்துள் 5வது காண்டமாக விளங்கக்கூடியதான் சுந்தரகாண்டம். இந்த காண்டமே காப்பியத்தின் மணிமுடியாக விளங்குகிறது. காப்பியத்தோடைய மணிமுடியாக விளங்கக்கூடிய காண்டம் எது அப்படின்னு கேட்கலாம். இதில் கம்பராமாயணத்தில் அது வந்து பார்த்தோன்னா சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது தான் விடை. ஓகேவா? இப்பகுதி முழுவதும் சிறிய திருவடியாகிய அனுமனின் செயல்களே சொல்லப்படுகிறது. அனுமனுக்கு சுந்தரன் எனும் பெயரும் உண்டு என்பதால் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் இக்காண்டம் சுந்தரகாண்டம் எனலாயிற்று என்பர். கடலை தாண்டி இலங்கையில் புக்க அனுமன் சீதை இருக்குமிடத்தை தேடி துருவியதும் அசோகவனத்தை அடைந்து சீதையை கண்டதும் அங்கே சீதையிடம் ராவணன் வந்து உரை ஆடியதும் சீதை அவனை கடிந்துரைத்து ஒதுக்கியதும் சீதைக்கு நல்ல மொழி சொல்லி இணங்குவிக்குமாறு இறங்கியரை ஏவி ராவணன் அகன்றதும் சீதை மனந்தளர்ந்ததும் உயிரை விட துணிந்ததும் ராமதூதன் யான் என அனுமன் சீதை முன்
தோன்றியதும் ராமனின் அடையாள மொழிகளை கூறியதும் கணையாளியை தந்தும் சீதை அதனால் மகிழ்ந்தும் அனுமனிடம் சூடாமணியை வழங்கியும். அதாவது இது முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இவர் வந்து கணையாளியை வந்து தராரு. யார்? அனுமன் வந்து கணையாளியை வந்து யாருக்கு தராரு? சீதைக்கு வந்து தராரு. சீதை அதுக்கு பதிலுக்கு வந்து பார்த்தோன்னா சூடாமணி வந்து தராங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? வழங்கி வரவிடத்தும் ராமனுக்கு சொன்ன செய்திகளும் அனுமன் பலரோடும் பொருது இலங்கையை எரியூட்டி அங்கிருந்த ராமனிடம் வந்ததும் ராமனை கண்டு அடி தொழுது நின்று நிகழ்ந்தவற்றை நிரல்பட சொல்லுதலும் ஆகிய செய்திகளை இப்பகுதியில் காணலாம். சீதையை கண்டு வந்த அனுமன் கூறிய செய்திகள் இப்பகுதியில் அனுமன் கூற்றாக தரப்பட்டுள்ளது. சீதையை வந்து அனுமன் பார்க்குறாரு. அந்த பார்த்தக்கூடிய விஷயங்கள் அங்கே நடந்த செய்திகள்லாம் வந்து பார்த்தோன்னா ராமன்கிட்ட வந்து சேர்க்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த பாடல். ஓகேவா? திருவடி தொழுத படலம். அனுமன் ராமனுக்கு சீதைய நிலையை குறிப்பினால் உணர்த்தல் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாடல். ஓகேவா? எய்தினன் அனுமனும் எய்தி ஏந்தல் தன் மெய்க்கழல் தொழுகினன் முளரி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் கையினன் வையகம் தளிநெடி திரைஞ்சி வாழ்த்தினான். எய்தினன் அனுமன் வந்து பார்த்தோம்னா ராமன்கிட்ட வந்து பார்த்தோன்னா அந்த சீதையை பார்த்த விஷயத்தை வந்து சொல்கிறாரு. மெய்க்கழல் தொழுகிறாரு. முளரி அப்படின்றது இது அதாவது தாமரை. ஓகேவா? தாமரை நீங்கிய தையல் அப்படிங்கிறது சீதை வந்து குறிக்குது. சீதையை நோக்கி தலையன் கையினன் வையகம் அப்படின்றது பூமி. வையகம் அப்படின்றது பூமி வந்து குறிக்குது. அதாவது பூமியை வந்து பார்த்தோம்னா பூமியில் விழுந்து வணங்குறாரு அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். வையகம் தளிநெடி திரைஞ்சி வாழ்த்தினான், வணங்குறாரு. ஓகே. அடுத்து செய்தியை உணர்த்த ராமன் மகிழ்ச்சி. செய்தியை உணர்ந்த ராமன் வந்து மகிழ்கிறார். அதாவது நான் சீதையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வணங்குறாரு அப்படின்றத இந்த செய்தியை கேட்குறாரு. செய்தியை கேட்டு ராமன் வந்து மகிழ்கிறார் அப்படிங்கிற இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் திண்டுறல் அவன் செயல் தெரிய நோக்கினான் வண்டுரை ஓதியும் வலியல் மற்றிவன் கண்டதும் உண்டு அவள் கற்பு நன்றென கொண்டனன் குறிப்பினால் உணரும் கொள்கையன். அவனுடைய குறிப்பால், அதாவது அனுமனுடைய குறிப்பால் வந்து பார்த்தோன்னா ராமன் வந்து உணர்றான். எப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த வண்டுகள்லாம் தங்கக்கூடிய கூந்தலையுடைய அந்த சீதை இருக்காங்க இல்லையா, அந்த சீதையை நான் வந்து பார்த்தேன். அவங்க வந்து பார்த்தோன்னா கற்புலாம் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தோம்னா குறிப்பால் வந்து உணர்த்துறாரு. அதை உணர்ந்த செய்தியை கேட்டு ராமன் வந்து மகிழ்கிறாரு அப்படின்றது தான் இந்த பாடலுடைய பொருள். திரும்ப சொல்கிறேன், இந்த புக்கில் அந்த பாடலுக்கான பொருள்லாம் வந்து இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்த வந்து நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? அடுத்த சீதையை அதை வந்து அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோவில் வந்து என்னால் சொல்ல முடியல, தடுமாறிக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீதையை கண்டதை அனுமன் ராமனிடம் கூறுதல். சீதையை வந்து கண்டதை அனுமன் வந்து ராமனிடம் கூறுதல். ஓகே. கண்டனன் கற்பினும் கனியை கண்களால் தெண்டிரை அலைக்கடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டுள துயரமென் அனுமன் பண்ணுவான். அனுமன் அவருடைய கண்களால் வந்து பார்த்தோன்னா அந்த தென்பக்கத்தில் அந்த அலையுடைய அந்த கடல் உடைய இலங்கை பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து பார்த்தாங்களாம். யார்? அனுமன் வந்து சீதையை வந்து பார்த்தாங்களாம். அதனால் ஐயா வேண்டாம், நான் பார்த்துட்டேன் அவங்கள அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து உன் பெரும் தேவி எனும் உரிமைக்கு உன்னை பெற்ற மண்பெரு மருகி என்னும் வாய்மைக்கும் மிதலை மன்னன் தன் பெரும் தனைய என்னும் தகைமைக்கு தலைமை சான்றால் என் பெரும் தெய்வமை இன்னமும் கேட்டு என்பார். உன்னுடைய தேவி என்னும் உரிமைக்கு உன்னை பெற்ற, அதாவது உன்னுடைய மனைவி தானே. அதாவது இவர்கிட்ட போய் சொல்கிறார். அனுமன் வந்து ராமன் வந்து சொல்கிறாரு, உன்னுடைய மனைவி அப்படின்ற ஒரு உரிமை பெற்றவள். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய பெற்ற உன் பெரு மருகி என்னும் அப்படின்னா உன்னுடைய அப்பாவுக்கு மருமகள் அப்படின்றத ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வாய்மைக்கும் மிதிலை மன்னன் தன் பெரும் தனையை என்னும் மிதிலை மன்னருடைய மகள் தான் வந்து பார்த்தோம்னா சீதை. ஓகேவா?
அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மிதிலை மன்னன் தன் பெரும் தனை என்னும் தகைமைக்கு தலைமை சான்றால். அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைமைக்கு அந்த தலைமைக்கெலாம் சான்றாக விளங்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவள் தெய்வத்தன்மையாக வந்து அங்கே இருக்கா அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதோடைய பொருள். அடுத்த பாடல் விற்பெருந் தடத்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தலாயே நங்கையை கண்டேன் அல்லேன் இற்பிறப்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். அதாவது விற்பெரும் இந்த இடத்துல வில் அப்படின்றது ராமருடைய வில், அதாவது கோதாண்டம் அப்படின்ற அந்த வில்லை குறிக்குது. தடந்தோள் அப்படின்றது பெரிய தோலை இருக்கக்கூடிய வீரரே அப்படின்ட்டு ராமர்கிட்ட வந்து அனுமன் வந்து பேச தொடங்குறாரு. அதாவது வீங்குநீர் இலங்கை வெற்பில், இலங்கையில் அந்த மலை பகுதியில், வெற்பு அப்படின்னா மலையில் வந்து நான் கண்டேன். நற்பெரும் தவத்தலாகி நங்கையை கண்டேன் அல்லேன். அவங்க வந்து நல்ல தவத்தில் வந்து பார்த்தோம்னா சீதையை வந்து நான் கண்டேன். அது மட்டும் இல்லாமல் இற்பிறப்பதென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும், அந்த இடத்துல தவம் மட்டும் மேற்கொள்ள நல்ல பொறுமையாகவும் அவங்க வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து வேலையுள் இலங்கை என்னும் விரிநகர் ஒருசார் விண்தோய் காலையும் மாலைத்தானும் இல்லதோர் கனக கற்ப சோலையுங் கதனில் உம்பி புள்ளினால் தொடுத்த தூய சாலையில் இருந்தாளைய தவம் செய்த தவமாம் தையல் அப்படின்றது இதில் சீதையை குறிக்குது. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலையுள் அப்படின்னா கடல் அப்படின்னு அர்த்தம். ஒரு நிமிஷம். வேலையுள் அப்படின்றது கடல் குறிக்குது. கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய இலங்கை அப்படின்ற அந்த நகரில் எப்படிப்பட்டது, காலையும் மாலையும் இல்லாதோர் கனக கற்பம், காலையும் மாலையும் இல்லதோர் கனக கற்பம், அந்த கனகம்னா பொன். ஓகேவா. பொன் சோலை, அந்த காலையும் மாலையும் இல்லாத அந்த பொன் சோலை, அந்த மாயமான அந்த சோலையில் வந்து பார்த்தீங்கன்னா கதனில் உம்பி புள்ளினால் தொடுத்த தூய சாலையில் இருந்தாளைய தவ செய்த தவமாய் தையல், அந்த சோலையில் வந்து பார்த்தோம்னா தவம் செஞ்சுக்கிட்டு சீதை வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இலங்கை முழுவதும் நாடி ராவணன் இருக்கை எய்தி பொழங்குலை எவரையெல்லாம் பொதுவர நோக்கி போந்தேன் அலங்குதன் சோலை புக்கேன் அவ்வழி அணங்கனாலை கலங்கு தெண்டிரையிற்றார் கண்ணீர் கடலில் கண்டேன். இலங்கை முழுவதும் நாடி இருக்கக்கூடிய இந்த ராவணன் இருக்கை எய்தி பொழங்குழை, பொலம் அப்படின்னா பொன், குழைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காதில் அணியக்கூடிய அந்த அணிகலன். ஓகேவா. பொன்னாலான காதில் அணியக்கூடிய அந்த அணிகலன் எவரையெல்லாம் பொதுவர நோக்கி பார்த்தேன் அலங்குதன் சோலை புக்கன் அவ்வழி அணங்கன் நாளை கணங்கு தெண்டிரை ட்ராய கண்ணீர் கடலில் கண்டேன். சீதையை வந்து அழுதுகிட்டு இருக்கிறத நான் வந்து பார்த்தேன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அடுத்து தையலை வணங்கர் கொத்த இடைப்பெறும் தன்மை நோக்கி ஐயையான் இருந்த காலை அலங்கல்வேல் இலங்கை வேந்தன் எய்தினன் இறந்து கூறி இறைஞ்சினன் இருந்த நங்கை வெய்துறை சொல்ல சீர கோரல் கொண்டு விட்டான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீதையை வந்து வணங்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான நேரம் பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணுறாரு அனுமன். ஓகேவா. அந்த நேரத்தில் வந்து பார்த்தோம்னா இலங்கையோடைய வேந்தன், அதாவது அரசரான நம்மளுடைய ராவணன் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. எய்தினன் இறந்து கூறி இறைஞ்சினன், அவர் வந்து பார்த்தா என்னை வந்து விரும்பு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வந்து கெஞ்சுறாரு. இருந்து நங்கை வெய்துறை சொல்ல சீறி கோரமேல் கொண்டு விட்டான், முடியாது அப்படின்னு சொன்னோட வந்து பார்த்தோன்னா அவர் வந்து பார்த்தோன்னா கடிந்து வந்து பேசுகிறாரு, கொல்ல துணிகிறாரு அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆயிடை அணங்கினன் கற்பும் ஐயனின்னரும் செய்ய தூய நல்லரனும் என்றி இணையென தொடர்ந்து காப்ப
போயினன் அரங்கி மாறை சொல்லுமின் பொதுவின் ரங்கு ஏயினன் எவரெல்லாம் என் மந்திர துறங்கியிற்று. அவருடைய மந்திரத்தால் அங்கே இருக்கக்கூடிய அரக்கிகளெல்லாம் தூங்க வச்சுட்டு இவர் போய் சீதையை மீட் பண்ணுறதுக்கு வந்து போகிறாரு. யார்? அனுமன். ஓகே. அன்னதோர் பொழுதில் நங்கை ஆருயிர் துறப்பதாக உன்னினன் கொடியான் ரேந்தி கொம்போடும் முறைப்பச் சுற்றி தன்மணி கழுத்திற் சார்த்து அளவையில் தடுத்து நாயின் பொன்னடி வணங்கி நின்று நின்பெயர் புகன்ற போல்தின். அதாவது சீதை வந்து தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த நேரத்தில் அனுமன் தடுத்து ராமரை பற்றின விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. ஓகேவா? அறிவுற தெரிய சொன்னன் பேர் அடையாளம் எல்லாம் செறிவுற நோக்கி நாயன் சிந்தையின் தெருக்கம் இன்மை முறிவர எண்ணி வண்ணம் மோதிரம் காட்ட கண்டால். இவருடைய மோதிரத்தை வந்து காட்டி இவருடைய ராமருடைய தூதுவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. இறுதியில் உயிர் தீயும் மருந்தொத்த தனைய தேந்தாய். ஓகே. வாங்கிய ஆழி தன்னை வஞ்சர் ஊர் வந்த தாமென் ராங்குயர் மலை கண்ணீரால் 1000 கலச மாட்டி ஏங்கினல் இருத்த தல்லால் இயம்பலன் எய்த்த மேனி வீங்கினன் வியந்த தல்லால் இமைத்திழல் உயிர்ப்ப விட்டால். அதாவது அந்த ஆழி அப்படின்றது மோதிரத்தை வாங்கி அவர் வந்து அதை நினச்ச வந்து அழுவுறா. அது மட்டும் இல்லாமல் எய்த்த மேனி, அதாவது சுருங்கி அவங்களுடைய மேனி அப்படின்றது வீங்குதான். அதாவது உடம்புலாம் வந்து அவங்களுக்கு சரியாயிடுச்சு அதை பார்த்து அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து அன்னவர் கடியனன் நிற்பிரிந்த பின் நடுத்தவெல்லாம் சொன்முறை அறியச் சொல்லி தோகை நீ இருந்த சூழல் இன்னதென்றறிகிலாமே இத்தனை தாழ்த்ததென்றே மன்னனின் வருத்த பாடும் உணர்த்தினேன் உயிர்ப்ப வந்தால். அதாவது ராமனை பற்றி, ராமன் இத்தனை நாளாக நீ இல்லாமல் என்னென்னலாம் வருந்தினார் கொண்டாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தோம்னா சீதைகிட்ட வந்து அனுமன் வந்து சொல்கிறாராம். அங்குள்ள தன்மையெல்லாம் இயைப்புலி இயம்ப கேட்டால் இங்குள்ள தன்மையெல்லாம் இயப்புலி இயம்ப கேட்டால் அங்குள்ள தன்மையெல்லாம் அடியனர் கரிய சொன்னால். திங்களொன்று இருப்பேன் இன்னே திருவுளம் தீர்த்த பின்னை மங்குவேன் உயிரோடென்றன் மலரடி சென்னி வைத்தாள். ஓகேவா? அதாவது வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் வந்து பார்த்தோம்னா என்ன அப்படின்றத அவர் கேட்குறா. இன்னும் ஒரு திங்கள் தான் வந்து இருப்பேன், இன்னும் ஒரு மாதம் தான் வந்து இருப்பேன், அதுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து சீதை தந்த சூடாமணியை ராமனிடம் அனுமன் சேர்த்தல். சீதை வந்து பார்த்தோன்னா இவங்க மோதிரத்தை வந்து கொடுப்பா. அவங்க வந்து பார்த்தோன்னா சூடாமணி வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? வைத்த பின் துகிலின் வைத்த மாமணி கரசை வாங்கி கைத்தல திணிதின் ஈர்த்தால் தாமரை கண்கள் ஆற வைத்த காண்டி என்னும் கொடுத்தனன் வேத நன்னுள் உய்த்துள்ள காலமெல்லாம் புகழோடு ஓங்கி நிற்பான். ஐயோ, சீதை தந்திருக்கக்கூடிய இந்த சூடாமணி வந்து ராமன்ட்ட சேர்க்குறாரு அப்படின்றது இந்த பாடலை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா அனுமனின் அடையாள மொழிகளை கூறியதும் கணையாளியை தந்தும். அதாவது அனுமன் வந்து கணையாளியை வந்து யார்கிட்ட தராரு? சீதைட்டு தராங்க. சீதை வந்து அனுமன்ட்ட என்ன தந்திருப்பாங்க? சூடாமணி தந்திருப்பாங்க. இது ரெண்டு தான் முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. இதோட வந்து பார்த்தோம்னா நியூ புக்கு, ஓல்டு புக்கு எல்லாம் கம்பைல் பண்ணி இந்த ஒரே வீடியோ வந்து கம்பராமாயணம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? இது போல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் ஒவ்வொரு தலைப்பையும் எடுத்து தனித்தனியாக கம்பைல் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது போல் வீடியோஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?